வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. விபாசனா மெடிடேட்டர் என்ற முறையில் விபாசனா குறித்ததான தகவல்களை உங்கள் அனைவரிடமும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. விபாசனா என்பதன் பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். விபாசனா என்ற சொல்லிற்கு டு see things as they really are, உள்ளதை உள்ளபடி உணர்தல். விபாசனா தியானம் என்பது செல்ஃப் அப்சர்வேஷன், அதாவது தன்னைத்தானே ஆராய்தல் மூலமாக மனதை தூய்மைப்படுத்துகிற ஒரு தியான முறை தான் விபாசனா தியான முறை. தன்னைத்தானே ஆராய்தல் மூலமாக மனதை தூய்மைப்படுத்த முடியுமா என்றால், இந்த பதிவை நீங்க முழுமையா பார்க்கும்போது உங்களுக்கு அதற்கான விடை கிடைக்கும். இந்த தியான முறை உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானது. மக்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு உண்மையான மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு எளிமையான நடைமுறை பயிற்சி தான் இந்த விபாசனா தியானம். இந்த விபாசனா தியானத்துல நம்ம உடம்புல ஏற்படுகிற உணர்ச்சிகளை விழிப்புணர்வோட தன்னைத்தானே ஆராய்தல் மூலமாக நம்ம உணரும் போது நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பு அனுபவபூர்வமாக உணர முடியும். நம்ம உடலுக்கு உடற்பயிற்சி எவ்வளவு அவசியமோ அதே போலவே நம்ம மனநலத்திற்கு இந்த விபாசனா தியானமானது மிக மிக அவசியம். விபாசனாவின் வரலாறு குறித்து மிக சுருக்கமாக பார்க்கலாம். விபாசனா இந்தியாவின் தொன்று தொட்ட தியான முறைகளில் ஒன்றாகும். சுமார் 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கௌதம புத்தர் அவர்களால் அனுபவபூர்வமாக அறிந்துணர்ந்து மீண்டும் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக உன்னதமான தியான முறை தான் இந்த விபாசனா தியான முறை. புத்தருக்கு 5 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே இந்த தியான முறை முழுவதுமாக ஒழிந்து போனது. இந்தியாவிலே இந்த தியான முறை ஒழிந்து போனாலும் கூட நமது அண்டை நாடான மியான்மர் நாட்டிலே இந்த விபாசனா தியான முறையானது தலைமுறையாக அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களால் அதன் தூய்மை மாறாம 2000 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்தனர். இந்த விபாசனா தியான முறை முன்பெல்லாம் துறவிகளுக்கு மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்டது. திரு லடிசாயதேவ் என்ற ஆசிரியர் சாமானியர்களுக்கு கூட இந்த தியான முறையை கற்பித்தார். அவரிடமிருந்து திரு சாயாஜி தெட்கி என்பவருக்கு கற்பிக்கப்பட்டது. திரு சாயாஜி தெட்கி அவரிடமிருந்து சாயாஜி உபாக்கின் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. திரு சாயாஜி உபாக்கின் அவர்களிடமிருந்து எஸ்என் கோயங்காஜி அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. விபாசனா தியானம் தோன்றியதோ அந்த மண்ணிற்கே இந்த விபாசனா தியானம் சென்றடைய வேண்டும் என்பது திரு சாயாஜி உபாக்கின் அவர்களுடைய நீண்ட நாளைய கனவு. அது திரு எஸ்என் கோயங்காஜி அவர்களால் நிறைவேறியது. திரு எஸ்என் கோயங்காஜி அவர்கள் மூலமா இந்த விபாசனா தியானமானது மீண்டும் இந்தியாவிற்கு வந்தடைந்தது. திரு எஸ்என் கோயங்காஜி அவர்கள் பர்மாவிலே வளர்ந்த ஒரு இந்தியர். இவர் தனது 30வது வயதுக்குள்ளாகவே இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸில் தலைமை பொறுப்பை வகிக்கிறாங்க. மிக பெரும் செல்வந்தரான திரு எஸ்என் கோயங்காஜி அவர்கள் தீராத தலைவலி, அதாவது மைக்ரேன் என்னும் தலைவலியினால பாதிக்கப்படுறாங்க. எந்த மருத்துவ முறையும் பயனளிக்காத போது இந்த விபாசனா தியான முறையே அவருக்கு அருமருந்தாயிற்று. திரு எஸ்என் கோயங்காஜி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களால் இந்த விபாசனா தியானமானது அதன் தூய்மை மாறாமல் பயிற்றுவிக்கப்படுகிறது. இன்று உலகமெல்லாம் 200க்கும் மேற்பட்ட தியான மையங்கள் உள்ளன. 800க்கும் மேற்பட்ட நாடுகளில் உள்ள மக்கள் இந்த விபாசனா தியான மையங்களிலே பயனடைந்திருக்கிறாங்க. 10 நாள் விபாசனா தியான பயிற்சி பற்றி இப்போது மிக சுருக்கமாக பார்க்கலாம். இந்த தியான முறையை யாரெல்லாம் கற்றுக்கலான்னா, எல்லா நாட்டினரும் கற்றுக்கலாம். எல்லா மதத்தினரும், எல்லா மொழியினரும், எந்தவித பாகுபாடுமின்றி எல்லோரும் இந்த தியான முறையை கற்றுக்கலாம். முதலாக இந்த விபாசனா பயிற்சிக்கு வருகிறவங்களுக்கு 10 நாள் ரெசிடென்ஷியல் கோர்ஸாக அளிக்கப்படுகிறது. அதாவது அங்கேயே தங்கி இந்த தியான பயிற்சியை நம்ம கற்றுக்கணும். இந்த பயிற்சி வகுப்பின் போது என்னென்ன நடைமுறைகளை நம்ம பின்பற்றணும், விபாசனா தியான மையத்தில் இருக்கிற டைம் டேபிளை நம்ம ஃபாலோ பண்ணணும். தினமும் நம்ம பூரண மௌனத்தில் இருக்கிறதுனால தம்ம கூடங்கள், டைனிங் ஹால், தங்கும் விடுதி எல்லா இடத்துலையுமே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை நம்ம படித்து பின்பற்றணும். இந்த விபாசனா தியான பயிற்சியில் சீலமாகிய 5 ஒழுக்க நெறிமுறைகளை பின்பற்றுவது என்பதே மிக மிக அவசியமானது. உள்ளே போகிற மூச்சையும் வெளியே வருகிற மூச்சையும் ஆனாபானா சதி தியானம் மூலமாக சமாதி நிலையை, அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி என்பது கற்றுத்தரப்படுகிறது. பஞ்ஞா என்பது சீலத்தையும் சமாதியையும் பின்பற்றும் போது கிடைக்கப்பெறுகிற மெய்யறிவே பஞ்ஞா எனப்படுகிறது.
இந்த விபாசனா தியான மையங்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் மிக மிக பாதுகாப்பான இடம். மெத்தபாவனா என்ற பயிற்சியில் நாம் இந்த 10 நாள் பயிற்சியில் பெற்ற எல்லா நன்மைகளையும் எல்லா உயிர்களுக்கும் எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பது விளக்கப்படுகிறது. தினமும் திரு எஸ்.என். கோயங்காஜி அவர்களின் தம்ம பேருரை, அதாவது டிஸ்கோர்ஸ், விபாசனா தியானம் பற்றிய விளக்கங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தியான பயிற்சியில் நமது சந்தேகங்களை கேள்வி நேரத்தின் போது நாம் விளக்கம் பெறலாம். இந்த பயிற்சி முழுவதும் இலவசம், எந்த கட்டணமும் கிடையாது. தியான மையங்கள் முழுக்க முழுக்க பழைய மாணவர்களின் நன்கொடையால் மட்டுமே இயங்குகிறது. இந்த விபாசனா தியான பயிற்சினால உடலில் தோன்றும் உணர்ச்சிகளை விழிப்புணர்வோட நாம் உணரும் பொழுது உடலுக்கும் மனசுக்குமான நெருங்கிய தொடர்பு நம் அனுபவபூர்வமாக உணர முடியும். தொடர்ந்து இந்த பயிற்சியினை செய்வதால படிப்படியாக நமது மனமானது தூய்மை அடைவதை நம்ம தெளிவா உணர முடியும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த விபாசனா தியான பயிற்சிக்கு சென்று அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்பதே இந்த பதிவோட நோக்கம். இந்த பதிவினை பொறுமையா கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த வீடியோல விபாசனா தியான பயிற்சிக்கு விண்ணப்பிப்பது எப்படி என்பது பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து டப்பானி. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விபாசனா தியான முறை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி தேட போகும்பொழுது ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது. இது நம்மளுடைய பண்டைய காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முறை தான். மன அமைதி பெறுதல், உடல் ஆரோக்கியம் பெறுதல், மன ஆரோக்கியம் பெறுதல், இந்த சமாதி நிலை அப்படிங்கிறத எளிதாக அடையக்கூடிய முறைகள், இது எல்லாமே இந்த விபாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப இலகுவாக புரிகிற மாதிரியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்ன, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ், ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் பாடஸ்திரையனுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். தேவைப்படுவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சரி, விபாசனா. இந்த விபாசனா முறை அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், டு see things as they really are. நீ என்ன ஒரு பொருளோ இல்லை ஒரு செயல்பாடோ ஒரு மனிதனோ எது எப்படி இருக்கோ அதன்படியே அதை பார்க்கறதுக்கு நீ கற்றுக்கோ அப்படிங்கிறது தான். இந்த ஒரு மனப்பக்குவத்தை நம்மளுக்கு கொடுக்கறது தான் இந்த விபாசனா தியான முறை அப்படின்னு சொல்கிறது. நம்ம எல்லாத்தையுமே ஒரு வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் தான். எதனால் வேறுபடுத்தி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளோ இல்லை ஒரு சாதாரணமாக நம்மளுடைய லைஃப்பில் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, அவங்க மனசில் ஏதோ ஒன்று நினச்சிட்டு அவங்க ஏதோ ஒரு எண்ணத்தில் அந்த ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்குவோம்? நம்மளுடைய புரிதலுக்கும் நம்மளுடைய மன மாறுபாட்டுக்கும் என்ன அலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்குவோம், இல்லைங்களா? இது நார்மலாக, ஆனால் நார்மல் டே எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த விபாசனா முறை அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா, அது மாதிரி இல்லாமல் உன்னுடைய மனம் நல்ல முறையில் இந்த தியானத்தை பயிற்சி பண்ணும்பொழுது உன்னுடைய மனம் நல்ல முறையில் மாறிடும். அவர்கள் எந்த இடத்துலேருந்து எந்த வார்த்தையை எதற்காக பயன்படுத்தினார்களோ அதை அதன்படியே உன்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத இந்த விபாசனா முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னையா மேஜிக் மாதிரி இருக்குது, அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, தியான முறை தான். பட் இலகுவாக அதை நம்மளுக்கு புரிகிற மாதிரி முறை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பண்டைய காலத்திலிருந்தே இருந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். பட் காலப்போக்கில் என்றைக்குமே மாற்றங்களே மாறாத உண்மை, இல்லைங்களா? ஸோ அதுபடி மாறும்பொழுது திருப்பியும் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு இந்த முறையை திருப்பி கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கௌதம புத்தர். ஸோ அவர் தான் கொடுத்துருக்காரு. அவருடைய ஆயுட்காலம் முழுவதும் இதைத்தான் மக்களுக்கு போதிச்சும், இதைத்தான் மக்கள் எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளும் சொல்லி தந்துட்டும் இதுவும் இல்லாமல் செஞ்சும் காமிச்சிட்டு போயிருக்கார். சரிங்களா? ஸோ இது மக்களுக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டது யாரால்னா கௌதம புத்தர்னால் கொடுக்கப்பட்டது. முக்கியமாக அதுவும் இன்னைக்கு பீரியடில் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடல் நோய்களை குணப்படுத்துறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய மன நோய்களை குணப்படுத்துறதுக்காக, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, பின்னாடி இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் குணப்படுத்துறதுக்காக இந்த விபாசனா தியான முறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இது ஒரு நான் செக்டேரியன், அதாவது எந்த ஒரு சாராரையும் சார்ந்தது இல்லை. புத்தரே இதை தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இதை யார் வேணாலும் பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு இனமோ மதமோ இல்லை எந்த ஒரு குலமோ எதுவுமே தடையாக இல்லை.
இது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படின்னலாம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம், இந்த தியான முறையை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் புத்தர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதை வந்து ரொம்ப தெளிவாக இது பண்ணிக்கணும். உனக்கு வந்து இன்னும் பக்குவம் அடையலை, நீ இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கூட யாருமே சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் செய்யலாம், செய்யணும் அப்படிங்கிறது புத்தர்னுடைய ஒரு இதாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய மன அமைதி, மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, நம்மளுடைய இந்த கான்சன்ட்ரேஷன் பவர், இது எல்லாத்தையும் கொடுப்பதற்கு இந்த தியான முறை அப்படிங்கிறது உதவுது. எப்படி? உனக்குள்ளே நீ தேடியா, அவ்வளோதான். சிம்பிளான ஒரு பதில் தான் அந்த இது. உனக்குள்ளே ஏதாவது ஒரு தேவைன்னு ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம யோக வசிஷ்டமில் பார்த்த அதே கான்செப்ட் தான். உனக்குள்ளே ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அந்த தேவையை பற்றி நீயே உனக்குள்ளேயே கேள்வி கேளு. இந்த தேவை எனக்கு இப்போ உண்மையாலுமே தேவையா? இதை வந்து எனக்கு அடைஞ்சால் என்ன சந்தோஷம் கிடைக்கும், அடையிலேன்னா என்ன சந்தோஷம் கிடைக்கும்? ஒரு வேளை இது எங்கிட்ட விட்டு போயிடுச்சு, அடைஞ்சிட்டேன் பட் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ என்னுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நம்மளே தொடர் கேள்விகள் கேட்க ஒரு கட்டத்தில் இதனால் எனக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புரிதலும் அந்த ஒரு உணர்தலும் நம்மளுக்கு வந்துடும். ஒன்ஸ் இதில் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணி அதில் ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே இல்லை யாருமே நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கவே முடியாது. அந்த பாதிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மன அமைதியே என்றைக்கும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மன அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய உடலையும் ஒரு சேர கட்டுறதுக்கு உண்டான ஒரு வழி. அதாவது நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களை அடக்கி நம்மளுடைய மனசோட எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு அந்த தெய்வத்தோடைய நிலையில் அப்படியே இருக்க வைக்கிறது தான் இந்த விபாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடிடேஷன். நான் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்கார மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா. பட் எனிவே இது எப்படின்னா அப்சர்வேஷ்னல் பேஸ்டு. நான் ஏன் இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், இதனால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் ஒன்றை நோக்கி ஓடிட்டுருக்கேன்னா அந்த ஓடக்கூடியதனுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கம் நிறைவேறினா என்ன, நிறைவேறாட்டி என்ன. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பண்ணக்கூடியது எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டு, இல்லை ஒரு சிலர் செய்யக்கூடியதை பார்த்துக்கிட்டு அதனால் அவர்களுக்கு என்ன விளைவு நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து நம்மளுக்கு நம்மளே கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்லக்கூடிய ஒரு நிலை நம்மளுக்கு வருது பார்த்திங்களா, ஒரு பக்குவமான ஒரு நிலை. இதன் மூலமாக தான் இந்த விபாசனா தியானம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஹையர் ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? இவ்வளோ பேசுனீங்க இல்லையா, இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒரு 3 ஸ்டேஜ் இதுக்காக தரப்பட்டிருக்கு. அது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனதையும் பாதிக்கக்கூடிய ஒரு 5 செயல்பாடுகளை நம்ம வந்து முற்றிலும் நம்மளுடைய வாழ்விலிருந்து அப்படியே அறவே நீக்கிடணும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கொல்லாமை. அதாவது இந்த உயிர் கொல்லாமை. நம்ம வள்ளலார் சொல்கிறார் பார்த்தீங்களா, பிற உயிரையும் தன்னுயிர் போல் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைமை, ஜீவகாருண்யம். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுதான். ஸோ கொல்லாமை அப்படிங்கிறத வந்து நம்ம கையில் எடுத்துக்கணும். 2வது திருடக்கூடாது. சரிங்களா? ஸோ 2வது விஷயம் அதுதான். மேபி அவர் சொன்ன காலகட்டங்களில் அது ரொம்ப கேஷுவலாக நடந்திருக்கும் போல். திருடக்கூடாது 2வது விஷயம். 3வது இந்த காம உணர்வுகளுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ செக்ஷுவல் மிஸ்கான்டக்ட். ஸோ அந்த மாதிரி செயல்பாடுகள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. 4வது விஷயம் பொய் சொல்லக்கூடாது. 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் போதைப் பொருட்களுக்கு நம்ம வந்து அடிமையாயிடக்கூடாது. சொல்லப்போனால் அடிமையெல்லாம் விடுங்க, பயன்படுத்தவே கூடாது. இந்த 5 விஷயங்களை வந்து முதல்ல இந்த 5 செயல்பாடுகளை நம்ம வந்து அறவே நம்மளுடைய வாழ்விலிருந்து நீக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அபானனா தியானம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செய்யணும். அது என்ன அபானனா தியானம்? ஏற்கனவே விபாசனான்னு சொன்னால் இப்போ என்னமோ புதுசாக அபானனான்னு சொன்னேன்னா ஒன்றும் இல்லைங்க. பேசாமல் ஒரு இடத்துல உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக எப்படி உட்கார்ந்தா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களுடைய என்வாயன்மெண்ட் அந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு உட்காரக்கூடிய ஒரு சின்ன ஒரு விரிப்பு மாதிரி போட்டுட்டு அது மேலே பேசாமல் அமைதியே உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த இடத்துல உட்காந்துட்டு ஓடக்கூடிய மூச்சை கவனிச்சுட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அபானனா மெடிடேஷன். ஸோ உங்களுடைய மூச்சும் நீங்களும் அந்த ஒரு அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். இதுதான் 2வது ஸ்டெப், அபானனா மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த சமாதி நிலை அடைவதற்கு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இந்த ஸ்டெப் 2லேயே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணுறதுலேருந்து நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது பியூரிஃபை ஆகிரும், நம்மளுடைய மனசு பியூரிஃபை ஆகிறதுக்கு அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வரும்பொழுது நம்மளுடைய மனசு ரொம்ப அமைதியாகி கம்ப்ளீட்டாக பியூரிஃபை ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். பிகாஸ் அந்த மூச்சு அப்படிங்கிறது சீராக ஓட ஆரம்பிச்சிடும். 3வது செயல் தான் இந்த விபாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெடிடேஷன் பண்ணுறது. என்ன?
நமக்குள்ளேயே நம்ம தேடிட்டு இருக்கிறது. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அந்த மூச்சு ஓடுறதை கவனிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் அப்படியே மூச்சு நிற்கும், நம்மளுடைய கவனம் எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு தூங்காமல் தூங்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அந்த ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் விபாசனா மெடிடேஷன். வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய புருவ மத்தியை கவனிப்பது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் விபாசனா மெடிடேஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும் பொழுதே நம்மளுக்கு அந்த விபாசனா மெடிடேஷன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கைக்குள்ளே கூடிரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு என்ன யூஸ்? ஏகப்பட்ட வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், ஆப்வியஸ்லி நம்மளுடைய மனசு அமைதி அடையும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும். இவ்வளோ டிசைனாக சொல்லியெல்லாம் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பேசாமல் அமைதியாக போயிடுற இடத்துல உட்காந்துக்குங்க, வேலை முடிஞ்சுது. என்ன பண்ணணும்? சரி, உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், பேசாமல் உட்காந்துக்குங்க. எந்த கவனம் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் மனசுலேருந்து எந்த விதமான எண்ண அலைகளும் வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான். அந்த உட்காந்துட்டும் கண்டதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உட்கார்றதுக்கு அர்த்தமே இல்லை. பேசாமல் ஒரு இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல ஒரு சேர்லையோ ஒரு சோஃபாலையோ என்ன முதுகு தண்டு நிமிர்ந்து இருக்கணும், கழுத்து நிமிர்ந்து இருக்கணும். இதை தவிர வேறு ஒரு இதுவும் கிடையாது. பேசாமல் ஒரு செவுத்தில் இப்படி சாஞ்சு உட்காந்திங்கனாலும் சந்தோஷம் தான். பேசாமல் அமைதியாக உட்காந்துக்குங்க. அமைதியாக உட்கார்றது அப்படிங்கிறதுக்கு பேர் என்னென்னா, வாயால் பேசாமல் இருக்கிறது அமைதி இல்லை, மனதாலையும் பேசாமல் இருக்கணும். ஸோ அந்த அமைதியோடு உட்காந்திங்க அப்படின்னு சொன்னால் விபாசனா மெடிடேஷன் முடிஞ்சுது, அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் விபாசனா மெடிடேஷன். இதனுடைய யூசஸ் என்ன? ஃபஸ்ட்டு, மனசு அமைதியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளை விட்டு போகிறது என்ன? மன அழுத்தம் நம்மளை விட்டு போயிடும். ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆப்வியஸ்லி நம்மளை விட்டு போயிடும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது விஷயம் நம்மளை விட்டு பின்னாடியே என்ன போகும்? கவலை அப்படிங்கிறது போயிடும். ஏன்? நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல, கிடைச்சதும் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய குமுறல்கள்லாம் இருக்கும் நம்மளுக்கு. அதாவது இந்த ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மொபைல் ஃபோனும் சரி பொண்டாட்டியும் சரி, இது ரெண்டும் வந்து ஒருத்தனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மேடை மேலே ஏறினதுக்கப்புறமும் அந்த மொபைல் ஃபோன் வாங்கினதுக்கப்புறமா தெரியும். இத்தனை அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த முன்னாடி அந்த மேடை மேலே பொண்ணு கூட நம்ம நின்றுருப்போம், மற்ற கீழே இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும் நம்ம ஒரு மொபைலை காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் மற்ற மொபைலை பார்க்கும்போது இத்தனை நாள் என் கண்ணுக்கு தெரியாமல் எங்கடி போனீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு மனக்கவலை அப்படிங்கிறது நம்மளை விட்டு போயிடும். பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால. ரெண்டாவது விஷயம், கவலை அப்படிங்கிறது நம்மளுடைய மனசை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மனக்கவலையும் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். அவன் வந்து ஸ்டேபிளான ஒரு பக்காவான ஒரு ஸ்டேபிளான ஒரு மைண்டில் இருப்பான். அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்படி அசைச்சிடலாம் முடியாது. அவனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது. எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அழகாக ஹேண்டில் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த படபடப்பு அப்படிங்கிறது, ஆங்ஸைட்டி, அந்த படபடப்பு அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வரவே வராது. ஸோ அந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பக்காவாக வேலை செஞ்சிட்ருக்கும். மூளையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் வந்து அதிகப்படும் அப்படிங்கிறாங்க. பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. மூளையினுடைய வளர்ச்சி, அந்த மூளைக்குள்ளே வந்து நம்மளுடைய அந்த நியூரான்ஸ் அதெல்லாமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் போயிட்டு வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப நல்லபடியாகவும் அதிகமாகவும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நார்மல் ஹியூமன் பீயிங் ஸ்டேஜிலிருந்து அப்படியே மேலே போகக்கூடிய ஸ்டேஜ். ரொம்ப சிம்பிளானது. ஸ்ட்ரெஸ்ஸும் ஆங்ஸைட்டியும் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இத்தனை நல்லது வந்து நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்று, யாருக்காவது ஏதாவது அடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த அடிக்ஷன்லேருந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 யூசஸ் வந்து நம்மளுக்கு, 5 மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையே நல்லபடியாக மாறுறதுக்கு இந்த விபாசனா தியான முறை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உதவும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இதுக்கு தேவைப்படுவது எல்லாமே மன 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 அமைதி அப்படிங்கிறது மட்டும்தான். இது வந்து நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் பண்ணணுமா, எவ்வளோ நேரம் பண்ணணும் இப்படிங்கிற கேள்விக்கு இடமே இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய சாதாரண வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது மனசு கண்டதுக்கு இப்பெல்லாம் அலைப்பாயாமல் செய்யக்கூடிய வேலையில் மட்டும் கவனமாக இருந்துட்டு வேறு எல்லா திங்கிங்கையும் நீங்கள் அப்படியே அப்சல்யூட்டாக வேறு எந்த திங்கிங்குமே இல்லாமல் அப்படியே முழுசாக நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவ்வளோதாங்க விபாசனா மெடிடேஷன். ஸோ நாள் முழுசும் கண்ணு முழிச்சிட்டு இருக்கிற நேரத்துலேருந்து கண்ணை மூடிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் 24 மணி நேரமும் நம்மளால் விபாசனா தியானத்தை செய்ய முடியும். அனாவசியமாக யோசிக்கிறது எல்லாத்தையும் விட்டு போட்டு மனசை அமைதியாக வச்சுருந்தா அதுதான் விபாசனா மெடிடேஷன். சரி, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஒரு தியானத்தில் வேணால் உட்காந்துக்கிறேன், ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க போதும். இது வந்து அந்த அந்த நான் சொன்ன மாதிரி அமைதி அப்படின்னு சொன்னால் மனசு அமைதியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்திங்கன்னா போதும். இவ்வளோ தான் விபாசனா மெடிடேஷன் அப்படிங்கிறது. ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை வந்து பயிற்சி பண்ணியிருக்கீங்களா, இதனால் உங்களுக்கு என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி, வணக்கம்.
விபாஷனா பற்றி இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் விபாஷனா வந்து அங்கே 10 நாள் கோர்ஸில் என்ன நடக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வந்து விபாஷனா எப்படி அப்ளை பண்ணுற வீடியோன்னு வந்து போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இந்த 10 நாளில் என்ன நடக்கும், நீங்கள் வந்து 10 நாளில் ரொம்ப அமைதியாக இருக்கணும், பேசவே கூடாது. 10 நாளில் யார் கூடயும் பேசக்கூடாது. நீங்கள் இந்த கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே மொபைல், பர்ஸு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. ஏன்னா பணத்தை பார்த்தா உங்களுக்கு அதுக்கு மேலே ஆசை வரும்னு அதையும் வாங்கி வச்சுக்குவாங்க. என்னென்ன பொருளுமே உங்களுக்கு ரொம்ப அதிகம் ஆர்வம் இருக்கோ ரொம்ப மெடிடேஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ அதனால உங்ககிட்ட இருக்க பணம், செல்லு எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. மறக்காமல் பிஸ்கட் பாக்கெட் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா அந்த பிஸ்கட் பாக்கெட் வந்து உங்களுக்கு வந்து அப்பம்போது உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பிஸ்கட் பாக்கெட் வந்து ஒரு 10 பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி வச்சுட்டு போங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு 10 days கோர்ஸில் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சாப்பாடு ஒத்துக்கலை. அப்போது பிஸ்கட் பாக்கெட் வந்து கேட்குறதுக்கும் கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பெரும்பாடாயிடுச்சு. ஸோ அதனால் பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்கி வச்சுக்கோங்க. 10 நாள் கோர்ஸில் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து நீங்கள் வந்து இப்போ 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் ஈவினிங் 6 மணிக்குள்ளே 5 மணிக்குள்ளே போகணும். 2 to 5க்குள்ளே நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அங்கே போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. கோர்ஸ் பற்றி என்ன டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே சொல்லிடுவாங்க. சொல்லி முடித்த பிறகு அடுத்த நாளில் இருந்து நீங்கள் அங்கே என்ன செட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் வந்து காலையில் வெள்ளன எழுந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ஈவினிங் 9 மணிக்கு உங்களுக்கு முடிஞ்சிடும். எல்லாம் 9 to 9:30 9 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 9 to 9 வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் டீச்சர்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து 9:30 வந்து உங்களுக்கு எல்லா டைம் முடிஞ்சிடும், நீங்கள் தூங்கிடலாம். இது மாதிரி தான் 10 நாளுமே போகும். 10 நாள் நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பெட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் வந்து ஒரு பெட்ஷீட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பொத்துறதுக்கு வந்து ஒரு பெட்ஷீட் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி டார்ச் லைட் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா டார்ச் லைட் வந்து அங்கே ஒரு சில ஏரியாலாம் இருட்டாக இருக்கும். அப்போது டார்ச் லைட் கண்டிப்பாக தேவைப்படும். 9:30 வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, லைட் போட மாட்டாங்க. ஸோ டார்ச் லைட் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஒரு போர்வை எடுத்துகிட்டு போயிருங்க. மெடிசன் ஏதாவது இருந்துச்சுனாலும் எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதோட செட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. 4 மணிக்கு ஒரு பெல் அடிக்கும். 4 மணிக்கு பெல் அடிச்சு 4:30 ஒரு அரை மணி நேரம் கொடுப்பாங்க. அரை மணி நேரம் இல்லைன்னா 1/4 மணி நேரம் கொடுப்பாங்க. 4:30 வந்து உங்களுக்கு மெடிடேஷன் வந்து ஆரம்பிக்கும். 4:30 இருந்து 6:30 முடியும் உங்களுக்கு மெடிடேஷன் இருக்கும். இது வந்து திருவண்ணாமலை செட்டில். மற்ற மெடிடேஷன் சென்டர்லேயும் இது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரில, நீங்கள் அந்த கோட் ஆஃப் டிசிப்ளின் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆறரைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 7:30 முடிய ஃப்ரீ டைம். அடுத்து 7:45 to 11 மணி முடிய உங்களுக்கு குரூப் மெடிடேஷன் ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து 11 மணிக்கு தான் உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு இருக்கும். மத்தியானம் சாப்பாடு முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து மறுபடியும் ஒரு 1 hour வந்து பிரேக் கொடுப்பாங்க. 12:30 நினைக்கிறேன். 12:45 வந்து உங்களுக்கு மறுபடியும் ஆரம்பிக்கும் மெடிடேஷன் கிளாஸ். 12:45 to ஈவினிங் 5 மணி முடிய. அதாவது ஆனால் மெடிடேஷனுக்கு வந்து ஒரு 1 hour வந்து உங்களுக்கு வந்து பிரேக் விடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் பிரேக் விடுவாங்க. அதுக்கடுத்து 5 மணிக்கு வந்து டீ பிரேக் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கடுத்து மறுபடியும் மெடிடேஷன் போவீங்க. மறுபடியும் ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் வந்து டீ பிரேக் போவீங்க. டீ பிரேக் முடிஞ்ச பிறகு மெடிடேஷன் போவீங்க. மறுபடியும் மெடிடேஷன் போய் 6 to 7 முடிஞ்ச பிறகு 7 மணிக்கு வந்து நீங்கள் வந்து தம்மா பேருரைக்கு போவீங்க. தம்மா பேருரையில் பார்த்தீங்கன்னா சத்யநாராயண கோயங்கா அவர்கள் வந்து ஸ்பீச் இருக்கும். அந்த 10 நாளுமே 7 மணிக்கு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீச் இருக்கும். அதை வந்து கேட்குற மாதிரி இருக்கணும். அது வந்து 7 to 8:30 முடிய நடக்கும். அதுக்கடுத்து 8:30 to 9 மணி முடிய நீங்கள் வந்து தியானம் பண்ணுவீங்க.
அரை மணி நேரம் தியானம் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து 9 மணிக்கு உங்களுக்கு ஷார்ப்பாக விட்டுருவாங்க. அதுக்கடுத்து 9 to 9 வந்து ஏதாவது டவுட்னா டீச்சர்ஸை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 9:30 ஷார்ப்பாக லைட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து போய் தூங்கிடணும். நீங்கள் போய் தூங்கிட்டீங்கன்னா அடுத்து ஈவினிங் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து வழக்கம் போல் 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க. இதுதான் இந்த 10 நாள் கோர்ஸ்லையும். முடிய போகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக 9 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடியும். அதாவது 10வது நாள் 11வது நாள் 9 மணிக்கு காலையில் 9 மணிக்கு உங்களுக்கு வந்து கோர்ஸ் முடியும். கோர்ஸ் முடிஞ்சு நீங்கள் வந்து சிடிஸ் புக்ஸு இது மாதிரி எதாவது வாங்கிக்கலாம். அங்கே உள்ள சிடிஸ் புக்ஸ் எதாவது வாங்கிக்கலாம். அதே மாதிரி அங்கே வந்து மெடிடேஷனில் வந்து என்ன சொல்லி தருவாங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 நாள் வந்து உங்கள் மூச்சை தான் கவனிக்கணும். உங்கள் மூச்சு உள்ளே போது தான் வெளியே வருது. இதை மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். ஒரு 3 நாளில் உங்களுக்கே நல்ல மாற்றம் தெரியும். காற்று உள்ளே போகிறது வெளியே வருது, இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டில் இருக்கிற பிளாக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மூச்சை கவனிக்க முடியாது. ஃபுல்லாக ஏதாவது ஒரு நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நினைவுகள் சுற்றி சுற்றி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைவுகள் வந்துக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் நினைப்பீங்க தியானம் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் மூச்சை கவனிப்பீங்க. மறுபடியும் அந்த நினைவுகள் வரும். இப்படி 3 நாளில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நினைவுகளாக தான் வரும். கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியாது 3 நாள். அதை நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு 3 நாள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 3வது நாள் முடியும் போது உங்களுக்கு வந்து எந்த நினைவுகளுமே வராது. உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் ஒரு முழு தியானத்தோட ஹலோ 3 நாள் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து தியானத்தை ஃபுல்லாக கற்றுக்குவீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஆனப்பனா வந்து சொல்லித் தருவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உச்சந்தலையிலேருந்து பாதம் முடிய நீங்கள் கவனிக்கணும். உங்கள் தலையிலேருந்து நெற்றி, மூக்கு, கண், வாய், அதுக்கடுத்து கழுத்து வரிசையாக நீங்கள் வந்து உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் வந்து கவனிக்கணும். அதில் ஏதாவது உணர்ச்சிகள் வருதான்னு பார்க்கணும். இப்போ ஏதாவது உணர்ச்சிகள் வந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நீங்கள் விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெங்கே உணர்ச்சிகள் வருதோ, இப்போ ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் பாருங்கள். உணர்ச்சி அந்த இடத்துல வரலைன்னா அடுத்த இடத்துக்கு போங்க. இது மாதிரி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம உடல் ஃபுல்லாக கரெக்டாக நம்ம உள்ளம் பாதம் முடிய பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலுக்கும் மைண்டுக்கும் இது சம்மந்தமான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். விபாஷனா பற்றி நிறையா பேர் தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த விபாஷனா கற்றுக்கிட்டால் உங்களுக்கு வந்து கோபம், குரோதம், காமம் இப்படி எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே வராது. ஸோ இந்த விபாஷனா கற்றுக்குங்க. அதே மாதிரி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா சிடி ட்ராக் மாதிரி வரிசையாக இருக்குங்க பழைய நினைவுகள்லாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி நம்ம ஆட்டோமேட்டிக்காக பழைய நினைவுகள்லாம் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பேட் ஹேபிட்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாக போயிடும். அது இந்த குடிப்பழக்கம் இருக்கும், இல்லைன்னா ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் இந்த விபாஷனம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே குறைஞ்சிரும். நீங்கள் கண் கூட எந்த தியானத்துலையும் இப்படி வந்து ரிசல்ட் வந்து வேகமாக கிடைக்காது. இந்த தியானத்தில் ரிசல்ட் வேகமாகவே கிடைக்கும். ஸோ எல்லா பேருமே விபாஷனா கலந்துக்குங்க. கோபம் இருந்துச்சுன்னா இந்த விபாஷனம் நீங்கள் போய் கலந்துக்கிட்டு 10 நாள் முடிச்ச பிறகு நீங்களே அதை உணர்வீங்க. கோபமே உங்களுக்கு சுத்தமாக வராது. ஸோ எல்லா பேரும் இந்த விபாஷனா கிளாஸில் வந்து கலந்துக்குங்க. ஃபாரினர்ஸ்லாம் அதிகமாக இந்த விபாஷனா கிளாஸில் வந்து கலந்துக்குவாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ்லாம் அதிகமாக வருவாங்க. மேலும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த என் ஹாப்பி சார் 786
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விபாஷனா பற்றி எல்லா தகவலும் இதில் வந்து கிடச்சிரும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தயவு செஞ்சு வேலை கிடைச்சிருச்சு, பெங்களூர் போனேன், இன்ஃபோசிஸில் சேர்ந்தேன், இஎம்ஐயில் ஃப்ளாட் வாங்கினேன், நல்ல பெண்ணா நல்ல ஆணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், செட்டில் ஆகிட்டேன், இஎம்ஐயில் லோன் கட்டிகிட்டு இருக்கேன், ஊரில் வந்து நோம்பி இருக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபா காரில் பந்தாவாக வந்து இறங்கினேன், 4 பேத்துக்கு வணக்கம் போட்டேன், நானும் படிச்சுட்டேன், நானும் வந்துட்டேன். தயவு செஞ்சு இருக்காது, அது எந்த பிரயோஜனம் கிடையாது. ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ராஜாவும் மண்ணுக்குள்ளே தான் போவான், சிப்பாயும் மண்ணுக்குள்ளே தான் போவான். சண்டை நடக்கும் போது தான் ராஜா முன்னாடி இருப்பான். நம்ம ராஜாக்களை பெரிய பெருமையா வச்சு ராஜா அவனுக்கு ஒரு வால், அவனுக்கு ஒரு பாடி கார்டு, அவனுக்கு ஒரு மேல ஒரு உட்கார வச்சிருப்போம். பட் அந்த வார்ல வந்து ராஜா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம மண்ணுக்குள்ள தான் போகணும். கொஞ்சம் பணம் சம்பாதிச்சோடனே அந்த பெருமை அப்படிங்கிறது நமக்கு வந்துருது. தயவு செஞ்சு நீங்க யாரும் அதுக்குள்ள போக கூடாது. தன்னடக்கம் இருக்க உங்களுக்கு தம்மான்னு சொல்லுவோம். புத்தா அவர் வந்து தம்மான்னு சொல்றாரு, யூனிவர்சல் ஆஃப் நேச்சர். நேச்சரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இன்னும் மேல போறதுக்கு. மேல போனதுக்கு அப்புறம் தன்னடக்கம் இருக்கா, உங்களுக்கு நேச்சரே ஹெல்ப் பண்ணி இன்னும் மேல புஷ் பண்ணும். இன்னும் தன்னடக்கம் இருக்கா, மேல மேல போவீங்க. ஸோ இதையும் தயவு செஞ்சு கத்துக்குங்க. India is a vast land, intense and full of extremes. Spectacular landscapes lie next to overflowing multitudes of humanity. Wretchedness and decay blend with astonishing wealth. Side by side, one finds overwhelming noise and deep serenity, cruelty and kindness, dark ignorance and the highest wisdom. India is a land of paradox. Where else can one witness the sight of a prisoner weeping like a child in the arms of his jailer? But this is not just another Indian paradox. This is an entirely different story. खाने की तलाशी करने में बुढ़ा आदमी में खाने तक I came to Tihar in 1988. I get caught in the airport, Indira Gandhi International Airport, sorry, with 4 kilo of heroin. Put here on NDPS charge for allegedly possession of some chaff. ट्रिपल मर्डर केस अहमदाबाद में हुआ था 1983 में। उस केस में मुझे पहले फांसी की सज़ा हुई थी, उसके बाद में यानी हाई कोर्ट में लाइफ सेंटेंस की सज़ा हुई।
What am I doing in Indian jail? Time is what I'm doing in Indian jail. No, actually I'm doing Vipassana now. We are all prisoners, undergoing a life sentence, imprisoned by our own minds. We're all seeking parole, being hostages of our anger, fear, desire. Is there anyone who doesn't crave at one point or another to take something that is not his? Is there anyone who doesn't wish, at least once, to hurt the one who hurts him? It is a thin line that separates us from these people who stare at us from inside this cage. The same things that do not go beyond the threshold of our thoughts have crossed, in their case, the threshold of action. But still, we are alike. Inside our heads, we're all potential criminals. This is Tihar Jail, one of the largest prisons in the world. 10,000 people are imprisoned here. 9,000 of them are still awaiting their trials. The wheel of justice rolls slowly and heavily in India, like an overloaded truck. A pickpocket may find himself waiting for 6 years in order to receive a 1-year sentence. It could take another 2 weeks. It could take another 2 years, 3 years, 4 years. They take their time. Located in suburban New Delhi, Tihar is India's best-known high-security prison. Due to its large population, it is divided into 4 separate jails. For decades, Tihar was notorious for its inhuman conditions. It was branded a veritable hell. Violence, corruption, and drug use are common problems in almost any prison. But in Tihar, they were magnified due to congestion and harsh conditions. It was a horrible place. There was a lot of extortion, a lot of beating, a lot of gunfights inside the jails. There was a lot of problems, many problems. The combination of 1,000 convicts, along with thousands still awaiting their trials, had created a hierarchy of power and an explosive atmosphere. There are massive more under-trials than there are convicts. The few can control the many. Take from the under-trials. Convicts used extortion, and you beat a few people up occasionally, and the many will come across with a few rupees here, a few rupees there, you know. The inmates, they're not being themselves. I mean, this a macho image, I mean, tough, aggressive. You know, you get a few thousand macho people together, you know, and that's a lot of aggression, you know. And that's a lot of controlling, because this is prison, that's a lot of controlling to do. So I've understood when I first came here myself that sometimes the stick had to be used. But you have a point where you don't go beyond. The jail staff were trained under the old tradition of oppression, isolation, and punishment. They believed that if the prisoners were made to suffer, they would not commit crimes after their release for fear of being sent back to this hell. But they were wrong. In Tihar, prisoners were specializing further in crime. I'm here now about 13 months. I was taking some heroin from Kathmandu to Toronto via the airport in New Delhi. I was searched in New Delhi and I was brought here. David is one of the foreign inmates kept in Tihar. Everybody is a legal expert in Tihar jail. Everybody knows all the ins and outs of the Indian system. It just so happens some of them will be here for 6 or 7 years maybe, but they'll tell you how to get out. With this record, Tihar was hardly the place to expect a breakthrough in prison reform. And yet,
This is exactly what happened. In May 1993, a new Inspector General of Prisons was posted. The new IG was Kiran Bedi, a little woman with a big reputation and an even bigger vision. As India's first woman police officer, Bedi has always attracted controversy, using unconventional methods to achieve high goals. Thank you. You can disperse. To me, she's a magnificent woman. She's got integrity, she's got very high morals, and she certainly has ambition. She's been everything from a tennis star to a notorious policewoman who used to tow away dignitaries' cars from towaway areas. That's where they called her Crane Betty. I vividly remember the day when she was to join. We have a meeting for 1.5 hours, and that meeting she only made us clear there is a very thin thread between us as officers and those inside. We have also made blunders in our life, but thank God we are not inside. Unfortunately, they are. Right from the start, Betty told her staff that she intended to turn Tihar prison into a place for personal development, an ashram. I started to share with them my vision of a prison. I held my meetings, first of all told them that you're going to work as a team, work as a family. Asking them, are they aware of what their whole job priority is? What are they meant for? Are they here as watchmen or are they here for a larger job? Ever since she took office, she did a lot of a transformation. She's a person who solves problems. If you cannot solve a problem, that you are part of the problem yourself. We kept using a lot of love and care, actually giving them love and care. I allowed them books, canteen facilities, better medical care, clothing, radio, outside visitors. Before we were regarded here as, I don't know really what to, it's beyond description of the words. She showed us that we are human beings. And therefore, we deserve to be treated as human beings. I've talked to them, I've shared with them, I've read with them, I've laughed with them, I've sung with them, I've even danced with them. Is to make them feel as normal as they should be feeling. Why? Because after all, when they're going out, they have to go into normal society. So how can I keep them bottled up here and expect them to be normal when they're going out? I must release them as normal human beings, and if possible, even better human beings. This is a general feeling that those who have done some crime, they should be punished. This is fine, they should be punished. But after punishment, what? They will not live in jail all through their life. They will come out in the society, and if they are not reformed, they will commit more crimes. The atmosphere in Tihar had improved, but Betty knew that all material solutions are always partial solutions. She was seeking a deeper change. Human mind needs its own food. Human mind needs positivity. Human mind needs some higher thinking. So this was all I knew, because that's what my mind needs. Many of them did not know the way to change. They are ready to change. They said, we want to change. But how? They have no skills to handle their problems. How do I give them skills to handle themselves? What do I do? I was absolutely like a fish out of water. Where do I go for a magic? Who will come to this prison to counsel? Who will provide the psychological food? I was just looking for an answer. And I got an answer. The answer came, unexpectedly, from inside the prison. One morning, Betty was doing her daily rounds. A young jail officer approached her and told her of an age-old teaching called Vipassana. I was walking the prison and one officer, Rajinder Kumar, came to me. Said, Madam, you're looking for an answer? I have the answer. And what is the answer? There is a technique which change all. I also do a work of Vipassana meditation, and it changed a lot in myself. I was a very angry man. I would be horrible as a person,
But I went for Vipassana and I'm a different person. Madam, if you don't believe me, ask my family, ask my colleagues. If you introduce this course in jail, so it will help all the inmates. They will get rid of their sufferings. Then she immediately told me, you give me address. So he gave me the address of Mr. Ram Singh. I wrote a letter to Mr. Ram Singh saying, could I have you visit my prison? Exactly still not knowing what Vipassana stands for. What Kiran Bedi also did not know was that Vipassana meditation had previously been tried in Indian prisons. Vipassana is a journey of discovery, taken with closed eyes. The goal is not simply to satisfy the traveler's curiosity, but to get transformed by the journey and start living a better life. Vipassana means to see things as they really are, in their true nature. It is an ancient meditation technique discovered 25 centuries ago in India by a man named Siddhartha Gautama, known as the Buddha. The records from the Buddha's time tell remarkable stories of serial killers changed into saints and of cruel tyrants who became model rulers by practicing this technique. With the passing of time, civilizations rose and fell, but Vipassana was carefully preserved and passed on from generation to generation in South Asia. Today, it is taught by S.N. Goenka, an Indian who was born and grew up in Burma. Mr. Goenka learned Vipassana from his Burmese teacher, Sayaji Ubakin. In 1969, Mr. Goenka arrived in India and started teaching Vipassana. A few years later, he was given a challenge by the renowned Indian leader, Vinoba Bhave, to teach Vipassana to youngsters and to hardened criminals. I said, I am here to serve. If you can arrange, I will teach the hard criminals in the jail. I will teach the students. He arranged in the school, and it was very successful. But he could not arrange in the prison because the rules of prison, manual of prison is such that a teacher cannot go and stay there. One has to stay outside, and that was not acceptable to me. When a course is given, I must be there with my students. It could not materialize. But later on, the Rajasthan government was good enough to relax their rules, and first course was given there in the Jaipur jail. In 1975, in Jaipur, prisoners learned Vipassana for the first time. Mr. Goenka insisted again on some conditions, and the prison authorities were trying hard to meet his demands. Before the course started, some people were brought in chains and ankle chains. So he said, what is this? I said, they are very hardened criminals and very dangerous criminals, and we want that they should also take a course. But he said, why have you put the chains on them? Because they are dangerous. He said, no, I can't give a Dhamma to the people while they are in chains. So they have to be removed. And the IG and the superintendent of jail, they didn't agree. Because the IG said that there is a great possibility that one of them or few of them will get up and strangle Mr. Goenka or you as Home Secretary, and they will get a big name because they are in any case dying. They will be hanged or they will have serious punishment. So we took little risk, and it was decided that they will put a guard close by, and if anybody got up menacingly towards us, he should be shot. Fortunately, no shot had to be fired. The Jaipur jail course concluded peacefully. Its success led to more courses in other prisons. One of them was Baroda jail. The superintendent, Mr. Vora, was impressed by the effect of Vipassana on his prisoners and decided to take a course himself. After that, he arranged 5 more courses in Baroda jail. कैदियों के बीच और स्टाफ के बीच में जो कोऑर्डिनेशन है वह भी अच्छे तरह से चल रहा है। कैदियों को अपने फैमिली के साथ का जो व्यवहार है वह भी अच्छी तरह से चल रहा है। कैदियों में जो
रिवेंज लेने की जो भावना है कि मैं यहाँ से छूटूं और बाद में उनको मार डालूं, ऐसा कर डालूं, ये सब उनमें से निकल गया. Babu Baya was notorious for killing 3 people in 5 minutes during a gang fight. और जो मेरी खिलाफ पार्टी थी, जिनके लिए मुझे नफरत थी, बदले की भावना थी, विपස්සना साधना से इतना परिवर्तन आया कि उनके लिए मुझे एक तरह की हमदर्दी जागी, अपने किए पे पछतावा हुआ. After taking a course, he contacted the family of his victims, seeking forgiveness. यानी समाधान कॉम्प्रोमाइज के लिए वो तैयार भी हुए और 92 में रक्षाबंधन के दिन यहाँ पे आके उन्होंने मुझे, दोनों बहनों ने काफ़ी खेलदिली पूर्वक स्व खुशी से आके उन्होंने राखी बांधी और एक भाई बहन का पवित्र नाता उन्होंने यानी जोड़ा है. और आज भी मैं उनकी फैमिली को पूरा अच्छी तरह अपनी फैमिली की तरह ही संभाल रहा हूँ. क्षमा देना और क्षमा आपना, ये दोनों बहुत मुश्किल काम है. जिसका हस्बैंड मार डाला है, जिसका भाई मार डाला है, उनके हाथ में, उनके मुंह में राखी बनना, उनके मुंह में कुछ स्वीट डालना, हिम्मत वाली बात. A Vipassana course is 10 days long. Students live in complete silence, meditating from early morning till night. For 10 days, they follow a basic code of moral conduct. They abstain from killing, stealing, lying, sexual activity, and the use of intoxicants. Without a base of morality, the mind will remain too agitated to investigate the reality within. Any physical or vocal action which is unwholesome, which goes against morality, which is immoral, starts with a impure mind, a negative mind. So you kill somebody, you can't kill somebody without generating tremendous amount of anger or hatred in you. You steal something, you can't steal something without generating tremendous amount of craving or greed. And every time one generates negativity in the mind, one becomes miserable. When you do something wrong, you instantly punished. Why? Because you're now guilty. You've told a lie and you're telling 100 lies to justify one lie. You've stolen, now you're suspicious that you might be caught. The very fact that you are under the agony of getting caught is the pain you're getting out of the law of nature. Back in Tihar, Kiran Bedi was preparing the ground for a Vipassana course. She said that if a course could be organized, I say, why not? We can do this. So there also the similar difficulties came. I said first condition that some of the jail senior people should attend the course first, then only we'll agree. Unless the keepers of the prisoners change, prisoners will not change. Your search should be more effective, your officer's search. Kiran Bedi was not afraid to experiment with new ideas. She sent some of the more stubborn and aggressive members of her staff to a Vipassana course held outside jail. When these men returned, colleagues and inmates alike found them to be much more calm and positive. There was actually stories of a couple of officers, that were caught doing the wrong thing, like smuggling beaties in because they pay money for them, and when they're on such a small wage, this is good for them. And I think she was going to sack these people or, get rid of them. But she gave them a chance and said, if you want to keep on working, you have to do this and this and this. And you have to go and do one of those 10-day courses as well. Everything you do, you have to pay for, one way or another. My life is instant. I do something wrong and it's there, pow. My family still don't know exactly where I am. My mother thinks I'm in India, but I didn't want to worry her to say where I was, so I thought I'd just tell her I was doing Vipassana, and I am. The first Vipassana course, as taught by S.N. Goenka at Tihar jail, was held in November 1993. Over 100 prisoners and jail staff participated. She was not forcing people. Just go and see yourself. If you like it, well and good. If you don't like it, well and good. But just go, please, and see yourself. They were asking people interested in Vipassana or meditating. The school came around in one of the wards, and so I went.
At first, all one is asked to do is to focus on one's own natural breath, to feel it coming in and out of the nostrils, and to maintain this awareness for as long as possible. Sounds simple, but it's not. It's something which you can't avoid. You know, you can concentrate for so long, and after a while you don't realise it, but your mind wanders. And it's after a while you say, hey, you know, you're supposed to be back here, you know, concentrating, and so you come back to it. Then you find yourself, you're off wandering again, thinking about something which you're doing back home, and then hang on, you're supposed to be back on the meditation. When one sits down to be still, an endless stream of thoughts wells up in the mind. Memories, hopes, fears start flooding in. After a 3-day struggle, the mind quiets down. Thoughts become faint, faded, like passing clouds. By focusing for so long on the small patch of skin below the nostrils, the mind becomes so sensitive that it can feel the subtlest flow of breath. A new realm of sensations unfolds within this area. Itching, tingling, heat, pressure, natural physical sensations, never before experienced so vividly. Only then is one prepared to learn Vipassana. The whole idea with Vipassana is to go inside. And when you go inside and everything is quiet, and yourself, you're quiet, then you contact yourself, you can come inside yourself, and you can feel your sensations. Continuous awareness of physical sensations without reacting is the core of the Vipassana practice. Every sound, vision, taste, smell, everything that contacts the body instantly produces some sensation. The technique focuses on natural physical sensations as the crucial link between mind and body, the key to understanding human behavior. Through Vipassana, one realizes that one's own attitudes and addictions, suffering and happiness, are not caused by the outside world. It is the reactions to pleasant or unpleasant sensations the world evokes within the body that dictate one's actions and conditions the mind. On the 4th day of the course, Vipassana is taught. Students learn how to observe objectively all the sensations in their bodies, whatever they may be, without reacting to them. They watch emotions come and go. They watch pain come and go. They watch pleasure come and go. And they realize, not intellectually, but through their own experience, that nothing is permanent. Hatred, passion, greed are not abstract anymore. By watching the physical sensations accompanying these emotions, and by understanding their impermanent nature, one can actually start changing the habit of blind reaction. Between the two poles of expression and suppression lies a third option, mere observation. After the first course, I was like so overwhelmed with everything. I see things as the way it is, the reality. You do get a lot of answers out of it. It's you who can make yourself into the right path, and it's you who can lead to a misery. There's a happiness in there, you know?
after the course, it was no looking back. Even for us, it was saying, hey, thank God we found a remedy. We found an alternative. We found a way to take them to. Then there was no looking back. The first Vipassana course in Tihar jail was followed by 5 more, and Kiran Bedi was once again thinking ahead. We became greedier. We were impatient. Why only 50, 60 when I have 10,000 people with me? So why can't we reach at least a large percentage of a massive course rather than going into small trickles to have a massive impact? They said, would you be able to arrange a course of over 1,000? I said, yes, immediately. Are you sure? I said, yes. It was one of the most ambitious projects in the history of Indian prisons. It was also the largest Vipassana course conducted in modern times. In just a few weeks, a special area was prepared inside the prison. Accommodating in one place 1,000 inmates as well as Mr. Goenka and his assistants was a tremendous undertaking. Nobody could believe that 1,000 prisoners could be put together and kept at a place because it's a grave security risk. ये मेरे से विपස්සना पूछ रहे थे, मैंने कहा मैं कौन हूँ बताने को। विपස්සना विद्या जो कि आप यहाँ शुरू कर रहे हैं एक एक्सपेरिमेंट, इससे आप को क्या लगता है कि यहाँ क्या बदलाव आ सकेगा? ये एक्सपेरिमेंट नहीं कर रहे हैं, एक्सपेरिमेंट तो हो चुके, यहाँ भी अच्छे उसके परिणाम आए हैं। परिणाम आते हैं तो लोग बैठेंगे नहीं, क्यों बैठेंगे? 10 दिन तक किसी को कहना तुम मौन रहो, बिल्कुल नहीं बोलना, घबरा जाएंगे नहीं बेचारे। उनको कुछ मिलेगा तो बैठे, और मिलता है, खूब मिलता है। खूब तपना है, तपोगे ना? बहुत सुख से होता है। He pretends to be no saint. He is like a simple, humble teacher. He's not expecting anything in return. The way he's done it for prisoners for 10 days, he's lived in the prison for 11 days. He and his wife together. And it was no comfortable stay. "1,000 prisoners gathered in the huge tent on the evening of April 4th. They reflected the wide range of human experience: Hindus, Muslims, Christians, Sikhs, from different nations and social backgrounds. It is essential that you will keep silence, noble silence. It doesn't mean that your mouth will be locked. Talk to your teachers, your guides. There is no restriction about it. In the early hours of the next day, a fierce rainstorm, extremely unusual for that dry season, suddenly descended. The tent collapsed. All the rugs and meditation cushions were completely soaked. An emergency meeting was called at 3:30 a.m. to consider cancelling the course. Instead, measures were quickly put into action, allowing it to continue. When the weather cleared, a massive salvage operation was launched. Meanwhile, the course continued as prisoners meditated in their barracks. By evening, the tent was ready again for the students to assemble, and the course went on as planned. Nine days later, it was apparent that something unique had been accomplished. It actually changed people. It made my prisoners weep. It made them cry. They had realized what life actually could be. They had looked within, and within themselves they had seen the feeling of revenge. They had seen anger. They saw the disrespect and hurt they had caused to parents and society, and they wept, and they wanted to be different. I felt guilty that I did a wrong thing. I have done a wrong thing. And what I have done, it's something which I can come out of it and correct it. That realization was the greatest magic. That's exactly what I was looking for. How do I realize them, make them realize they've actually hurt society?
They're just all the time saying, we're innocent, we're innocent. We never hurt society, society hurt us. How do I convince them that you did hurt society at some stage of your life? Therefore, law of nature has had its course, you're getting it today. So they learned it in Vipassana. I didn't have to say anything. They went up on the mic and said, we hurt society, but we seek forgiveness. That was the greatest magic. When the course ended, 1,200 participants and international guests witnessed the inauguration of the first Vipassana center to be established in a prison. Within 3 weeks, it began to offer Vipassana courses twice a month. Don't expect any miracles. It will take time. Not that all of a sudden a criminal changes to the saint. The beginning of change is there. And again, the environment in the jail is so bad that even if one course, it doesn't change the whole environment. So unless the environment is changed, other steps are taken, facilities given for their regular practice, then real change will occur. Vipassana courses, as taught by S.N. Goenka, are alike everywhere in the world. The same rules, same timetable, same instructions. The workers who serve the students during the course are volunteers who have already taken the course themselves. A teacher trained and appointed by Mr. Goenka stays within the course site for 10 days and conducts the course voluntarily. Nothing is by accident, you know. I come, I'm caught, I'm here, all for a reason. I don't have to be caught going to Canada. I could have gone to Canada and then gone back and my life this. It's all for a reason. After taking a few Vipassana courses, David asked to be transferred to the Vipassana ward and work there as a volunteer. When I first came, I thought, why is Vipassana here? Of course, when I say that, it answers itself, because this is where it's needed most. This is history in the making, you know. This is the first chance where Vipassana, where this is being used in a prison system to possibly reform people. And if this does show results, then this could reform the whole prison system and the entire planet. And it happens here. If I scratch his belly, he should attack me. There you go. You attack that? See, all I can really do is to try to set an example for other people. In doing this, then maybe they will try a little bit harder for themselves. David, the one-day course is on this date, no? We have 4 one-day courses. Yeah. Your 26th morning is jail 4. Yes. And 27th morning I'm bringing jail 1, 2 and 3 together. So tell him we would need him at both the 9 o'clocks. Please tell the teacher. I cannot do anything Vipassana-wise for anybody. They have to do it themselves. The bottom line is you can't help somebody unless they want to be helped. And the Vipassana, if you can get through to them, is for themselves to get inside themselves to help. Twice a month, prisoners from different sections of Tihar arrive at the Vipassana ward to take a course. Some of them have done this a number of times. Each time they follow the same program. What differs is the personal experience. I call them bhikkhus when they come here, which is the monk, because this is in effect what they are. For 10 days they become a monk. A lot of people are under the impression this 10 days they come over here is so easy. It's not. You have to work. There's no sort of lazy way out of it. And actually going on the course sort of forces you to work. It's like being thrown into a swimming pool. You know, you have to swim then. It's not a matter of saying, yeah, I will learn to swim, I will learn to swim. It's when they throw you in the pool, that's when you have to swim. So when you go to this course, you have to do the 10 days. Next to the silent bubble of the course, on the other side of the wall, prison life flows along. In Tihar jail, prisoners can have yoga lessons, counseling sessions, and other educational programs.
But a Vipassana course is quite different from these activities, and prisoners are not always aware of this fact. We're in jail, and jail have jail rules. This is Vipassana. Vipassana has Vipassana rules. And it happens to be that Vipassana rules are more strict than what the jail is. Some of them understand, some of them don't understand. You see, in jail they have the rules, but the game is to bend the rules as much as they can do, or change as much as they can to take control themselves. And they bring that same attitude in here. You still bathing, boy? And I say, no, this is not jail. That's jail. You want to go back to jail, you can go back to jail, but this is Vipassana. We do have a little bit of people who become jealous, maybe envious, because here people seem to get a little bit more than what other people do. They don't realize that the guys who come here are putting more into themselves. If somebody has had some sort of experience or self-discipline, then they seem to be falling into it much easier. Let's understand that 10 days is the basic, you know. I mean, this is the least amount of time necessary to get some sort of a spark to the candle. And sometimes that spark doesn't ignite. Maybe you need another spark. But after a couple, the light starts to flicker, it grows, and then the candle is lit. Change does not come easy way. Change takes a time. And as I told you earlier, that this revenge which I had, and anger, quick temper, is still subsiding. I'm not telling you exactly it went off completely one time, bam, I did a Vipassana, I sit down and it just went out like that. It's still subsiding, subsiding. Why did it happen that I'm here? What happened to me, it's what I've done to myself. And that's why I'm here. I don't trust people as I used to do. Sometimes I meet them and they treat me not good. And I think if I have a vote, I would just pull the pin and let the whole thing explode. That's it, and start all over again. Vipassana keeps trying to bring me back away from this distrustful people. I'm here now doing Vipassana, and it's your way of life. The way you talk to people, the way you think, the way you act, the way you do things for people or don't do things for people. The art of living, they call this. On the morning of the 10th day, silence ends. On this special day, it becomes clear how long a journey it has been. Students make the transition back to a more extroverted way of life. For the first time in 10 days, they can actually talk and share experiences. परंतु जब दूसरा दिन हुआ तो इच्छा हुई भाग जाओ यहाँ से, पर कोई रास्ता नहीं था भागने का। फिर मैंने सोचा अगर फंस गए तो क्या करना, इसको देख लो ये क्या चीज है आखिर, जिससे इंसान खुद ब खुद अपना दिल और मन को टटोल कर
ये देख सकता है कि मैं किस रास्ते पे जा रहा हूँ. It was a great opportunity for me being here. Before I used to regret. Now I'm not regretting it. There is no any regret within me. That yes, it happened and I did this mistake. So right now I look in future ahead. Actually, I come from a very orthodox Muslim family, and my parents, when they used to pray, and I used to always, I was a very curious child. That you are praying and this person whom you are begging always, where is he? Is he upstairs? Nobody see him, and why can't he listen to prayers? Why is he prejudiced? I was looking for something which have a universal appeal. Something which doesn't condemn other religions, saying that this religion is bad, this ours is good. Actually, I found what I was looking for. For all these years, the thing which has been bugging me, I found the answer here. Before I used to feel a lot of self-pity about being inside jail, you know, I think, why should this have happened to me, all this sort of thing. Having the Vipassana course, it's like, I'm grateful that it was there, you know, I'm almost grateful for coming to jail to actually go there and, you know, have the opportunity to do it. You know, I often think to myself, when I get home, you know, I've got my own bedroom, I can meditate there, I can make it a regular part of my life. But, you know, old habits die hard, and it's very easy just to fall back into the old pattern of lifestyle. So, before I leave here, like, I don't know when that could be, you know, there could be a chance next month or middle or the end of next year, but actually what I'd really like to do is go to a course, complete the course, and then, like, the very next day to be able to walk out of jail. I'd go out in a very good frame of mind, not a bad frame of mind which this place can create. You know, this coming to Tihar, it's a lesson in life I'll never forget. You know, it's, in a way it's a great experience, but it's just going on for too long now. You know, I'd really like it to finish and so I can go home. It sure has come a long way. Earlier prisons were not being opened for this course. Some were not. But now the government of India sent out a circular to all the prisons in India to encourage Vipassana courses. Because the prisons were capable of receiving it. Staff was accepting this. The community outside was expecting this to happen. You know, there was a positivity of a belief that this can happen in the prison now. People who were being released from the prison were not coming back anymore. Outside, people had started to see the change in their thinking and behavior. So there's been no looking back. A technique which is effective here will be definitely effective anywhere in the world. Prisons in the West and the prisons in the East, men in the West, men in the East, no difference of degree, but totality we are the same people all over the world. The traditions are different, culture is different, but man is not different. His attitude is not different. Governments are not different. It looks that government in India may be harsh and prison conditions are very bad. It's a comparative picture. Even if you build all good things in the jail and all facilities, it doesn't mean that it's a good prison. What is the attitude of the people? That is very important. When a Vipassana course ends in Baroda jail, a special event takes place. In the presence of social workers and guests supporting the Vipassana program, the superintendent, a Vipassana student himself, greets the inmates coming out of the meditation hall.
In this country, physical contact between people from such different backgrounds is unthinkable. But on this day, barriers are broken. There was one question one time I asked Grandvedi. I asked her about, I say, Madam, how many people in this world you think that they are doing? They are just here in this world. They believe they are here in this world just to do good. What's the percentage? She looked at me and there was maybe 20, 30 people sitting there. She said, you are the percentage. It's you people. Okay, it's you who can make it, this world, a better place. Now let us practice Anapana for about 10 minutes. Practice Anapana. இப்பொழுது நாம் 10 நிமிடங்களுக்கு ஆனாபானாவை பயிற்சி செய்வோம். ஆனாபானாவை பயிற்சி செய்யுங்கள். Sit comfortably. Comfortably. In any posture that suits you. Keep your back and your neck straight. Keep your eyes gently closed. Those who wear spectacles should take off their spectacles during meditation period. Keep your mouth gently closed. வசதியாக
வசதியாக உட்காருங்கள். உங்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் அமரலாம். உங்கள் முதுகையும் கழுத்தையும் நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் தியான நேரங்களில் அதனை கழற்றிவிட வேண்டும். உங்கள் வாயையும் மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். And focus your entire attention on the area at the entrance of the nostrils. The area at the entrance of the nostrils. உங்கள் முழுமையான கவனத்தையும் மூக்குத்துளையின் நுழைவாயில் பகுதியில் குவித்து வையுங்கள். மூக்குத்துளைகளின் நுழைவாயில் பகுதியில். And remain aware of every breath coming in, every breath going out. Natural breath, normal breath, as it is. விழிப்போடு இருங்கள். ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடி இருங்கள். உள்ளே வருகின்ற ஒவ்வொரு மூச்சையும், வெளியே செல்கின்ற ஒவ்வொரு மூச்சையும் கவனித்தபடி இருங்கள். இயற்கையான மூச்சு, இயல்பான மூச்சு, அது உள்ளது உள்ளபடியே. If it is long, it is long. If it is short, it is short. Passing through left nostril, passing through right nostril, or through both the nostrils. Just remain aware, do nothing. Just remain aware. அது நீண்டதாக இருந்தால் நீண்டதாக இருக்கிறது. அது குட்டையாக இருந்தால் குட்டையாக இருக்கிறது. இடது மூக்குத்துளையின் வழியே சென்றால் இடது மூக்குத்துளை, வலது மூக்குத்துளையின் வழியே சென்றால் வலது மூக்குத்துளை, இரண்டு மூக்குத்துளைகளின் வழியே சென்றால் இரண்டு மூக்குத்துளைகள் வழியாகவும் செல்கிறது என்பதனை கவனித்தபடி இருங்கள். வெறுமனே கவனத்துடன் இருந்து வாருங்கள். வேறு எதையுமே செய்யாதீர்கள். வெறுமனே கவனமாக இருந்து வாருங்கள். Alert, attentive, vigilant, remain alert, attentive, vigilant. எச்சரிக்கையுடன், கவனமாக, மிகவும் கவனமாக.
எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் விழிப்புடனும் இருந்து வாருங்கள். Constantly aware of the breath, the incoming breath, the outgoing breath, incoming breath, outgoing breath. தொடர்ந்து மூச்சின் மீது கவனமாக இருங்கள். உள்ளே வரும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு. உள்ளே வரும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு. Keep your attention steadfastly fixed on this area, the entrance of the nostrils. Like a gatekeeper, like a watchman, aware of every breath entering the nostrils, aware of every breath moving out of the nostrils. Alert, attentive, vigilant. உங்கள் கவனத்தை தொடர்ந்து நிலையாக, தொடர்ந்து திடமாக மூக்குத்துளையின் நுழைவாயிலான இந்த பகுதியிலேயே வைத்திருங்கள். ஒரு காவலாளியைப் போல, ஒரு வாட்ச்மேனைப் போல. மூக்கின் உள்ளே வரும் ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனமாக இருங்கள். மூக்கின் வெளியே செல்லும் ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனமாக இருங்கள். எச்சரிக்கையுடன், கவனத்துடன், விழிப்புடன். Incoming breath, outgoing breath, natural breath, pure breath, nothing but breath. உள்ளே வரும் மூச்சு, வெளியே செல்லும் மூச்சு. இயற்கையான மூச்சு, சுத்தமான மூச்சு. மூச்சு மட்டுமே, வேறு எதையும் அல்ல. Practice metta bhavana, that means loving kindness, compassionate love. மெத்தா பாவனையை, அதாவது அன்பு கனிந்த பரிவிரக்கத்தை, கருணை நிறை அன்பை பயிற்சி செய்யுங்கள். May I be happy. நான் மகிழ்ச்சியாக இருப்பேனாக. May I be peaceful. நான் அமைதியாக இருப்பேனாக. May all the people of the world
be happy. உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்களாக. May all the people of the world be peaceful. உலக மக்கள் அனைவரும் அமைதியோடு இருப்பார்களாக. May you all be successful in your life. May you all be happy, be peaceful. நீங்கள் அனைவரும் உங்களது வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்களாக. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பீர்களாக. Bhavatu sabba mangalam. Bhavatu sabba mangalam. Bhavatu sabba mangalam. Be happy, be happy, be happy. நன்று, மிக்க நன்று. மகிழ்ச்சியோடு இருங்கள். மகிழ்ச்சியோடு. Now let us practice Anapana for about 10 minutes. Practice Anapana. இப்பொழுது நாம் 10 நிமிடங்களுக்கு ஆனாபானவை பயிற்சி செய்வோம். ஆனாபானவை பயிற்சி செய்யுங்கள். Sit comfortably, comfortably, in any posture that suits you. Keep your back and your neck straight. Keep your eyes gently closed. Ananta punyamai, ananta gunamai, buddha ki nirvanandatu dharamandatu buddhidhatu shesha prajage pratikshan Hridayamenjage pratikshan Angayangajage pratikshan Ananta punyamai Ananta gunamai Dharma ki nirvanandatu jnanandatu buddhidhatu shesha prajage pratikshane hridayamenjage pratikshane angayangajage pratikshane Ananta punyamai Ananta gunamai Sangha ki nirvanandatu dharamandatu buddhidhatu shesha prajage pratikshane hridayamenjage pratikshane Jage pratikshane To calm down the mind, practice Anapana for a few minutes. Anapana for a few minutes. மனதை
அமைதிப்படுத்த ஆனாபானாவை சிறிது நேரம் பயிற்சி செய்யுங்கள். ஆனாபானாவை சிறிது நேரம் பயிற்சி செய்யுங்கள். Observe the incoming breath as incoming breath, the outgoing breath as outgoing breath. உள்ளே வருகின்ற மூச்சை மூச்சு உள்ளே வருகிறது எனவும், வெளியே செல்கின்ற மூச்சை மூச்சு வெளியே செல்கின்றது எனவும் கவனித்து உணருங்கள். Remain very alert, very attentive, very vigilant, constantly aware of the incoming breath, the outgoing breath. As it comes in naturally, as it goes out naturally. மிகவும் விழிப்போடு இருங்கள். மிகவும் கவனத்தோடு, மிகவும் விழிப்போடு உள்மூச்சையும் வெளிமூச்சையும், அது இயல்பாக உள்ளே வருவதையும் அது இயல்பாக வெளியே செல்வதையும் இடைவிடாது உணர்ந்து கொண்டே இருங்கள். Remain aware of the entire length of the incoming breath, the entire length of the outgoing breath, from the beginning to the end. The breath has started coming in and you're aware. It has started coming in, coming in, coming in, coming in. It has stopped coming in. Started moving out, moving out, moving out. It has stopped moving out. Again started coming in. Like this, the entire length of the incoming breath, the entire length of the outgoing breath. Remain fully aware, constantly aware. Always keeping the attention on the limited area, the area at the entrance of the nostrils, below the nostrils. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் உள் சுவாசத்தின் முழுமையான நிலத்தையும் வெளிச்சுவாசத்தின் முழுமையான நிலத்தையும் உணர்ந்து அறிந்து கொண்டே இருங்கள். மூச்சு உள்ளே வர தொடங்கிவிட்டது. நீங்கள் அதனை உணர்கின்றீர்கள். மூச்சு உள்ளே வர தொடங்கிவிட்டது. உள்ளே வருகிறது, உள்ளே வருகிறது. அது உள்ளே வருவது நின்றுவிட்டது. மூச்சு வெளியே செல்ல தொடங்கிவிட்டது. வெளியே செல்கிறது, வெளியே செல்கிறது. அது வெளியே செல்வது நின்றுவிட்டது. மீண்டும் உள்ளே வர தொடங்கிவிட்டது. இதுபோல உள்மூச்சின் முழுமையான நிலத்தையும் வெளிமூச்சின் முழுமையான நிலத்தையும் முழுமையாக உணர்ந்து அறிந்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் மூக்கு துவாரங்களின் நுழைவாயிலில், மூக்கு துவாரங்களுக்கு கீழே உள்ள குறிப்பிட்ட பகுதியில் கவனத்தை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக உணர்ந்து கொண்டே இருங்கள்.
Being old students, it is not necessary for you to try to feel the touch of the breath. Or be aware of the breath passing through left nostril or right nostril. If you are aware of these effortlessly, it doesn't matter. Otherwise, it is enough if you feel the breath coming in, the breath going out. Just the awareness of the breath coming in, breath going out is sufficient. பழைய மாணாக்கராக இருப்பதால் சுவாசத்தின் தொடு உணர்ச்சியை நீங்கள் உணரவோ அல்லது சுவாசம் மூக்கின் வலது துளையிலோ அல்லது இடது துளையிலோ செல்வதை கவனிக்கவோ தேவையில்லை. முயற்சி இல்லாமலேயே இவற்றை கவனித்து அறியக்கூடுமானால் மிகவும் நல்லது. இல்லையென்றால் மூச்சு உள்ளே வருவதையும் மூச்சு வெளியே போவதையும் உணர்வீர்களானால் அது போதும். மூச்சு உள்ளே வருவதையும் மூச்சு வெளியே போவதையும் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமே போதுமானது. Start practicing Vipassana. விபசனாவை பயிற்சி செய்ய தொடங்குங்கள். Now start practicing Vipassana. Start from the top of the head and keep moving down, down to the tips of the toes. And then from tips of the toes to the top of the head. Keep on moving in both directions. And see that you pass your attention through each and every part of the body. Feeling different sensations on the way and maintaining perfect equanimity. Perfect equanimity with the understanding of the law of impermanence. Anicca, anicca, anicca. இப்போது விபசனாவை பயிற்சி செய்ய தொடங்குங்கள். தலை உச்சி நின்று தொடங்கி கீழ்நோக்கி நகர்த்திச் செல்லுங்கள். கீழ்நோக்கி நகர்த்திச் செல்லுங்கள். கால் விரல்களின் முனைப்பகுதி வரைக்கும் கீழ்நோக்கி நகர்த்திச் சென்று பின்பு கால்களின் விரல் முனைகளிலிருந்து தலை உச்சி வரைக்கும் நகர்த்தி கொண்டே இருங்கள். அனிச்ச 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 எனும் நிலையாமை விதியை தெளிந்து உணர்ந்து கொண்டு முழுமையான உள்ள சமநிலையில் ஊன்றி இருந்தவாறே வழியில் வெவ்வேறு உணர்ச்சிகளை உணர்ந்து கொண்டே உங்கள் கவனத்தை உடம்பின் ஒவ்வொரு பகுதியிலும் நகர்த்திச் செல்ல பாருங்கள். மேலும் கீழுமாகிய இரு திசைகளிலும் கவனத்தை நகர்த்திக் கொண்டே இருங்கள்.
Pass your attention through each and every part of the body. Each and every part of the body. உடம்பின் ஒவ்வொரு பகுதி வழியாகவும் உங்கள் கவனத்தை நகர்த்திச் செல்லுங்கள். See that you don't neglect any little part of the body. Every round, pass your attention through each and every part of the body. உடம்பின் எந்த ஒரு சிறு பகுதியையும் விட்டுவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சுற்றிலும் உங்களது கவனத்தை உடம்பின் ஒவ்வொரு பகுதி வழியாகவும் நகர்த்திச் செல்லுங்கள். Observe each and every sensation that you experience as you move from head to feet and feet to head. Don't have preference for any particular sensation, nor have prejudice against any particular sensation. Don't give any valuation to the sensations, otherwise there is a danger of your generating sankharas of craving or aversion. You have to come out of this mad habit pattern. No more craving, no more aversion. Whatever the sensation may be, understanding fully well that every sensation, whatever it may be, has the same characteristic of arising, passing away, arising, passing away. Anicca, anicca, anicca. தலையிலிருந்து பாதம் வரையிலும், பாதத்திலிருந்து தலை வரையிலும் கவனத்தை நகர்த்திச் செல்லும்போது நீங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு உணர்ச்சியையும் கவனித்து அறியுங்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியையும் விரும்பவும் வேண்டாம், எந்த ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சியையும் வெறுக்கவும் வேண்டாம். உணர்ச்சிக்கு எந்த மதிப்பீடும் தர வேண்டாம். தவறினால் விருப்பு வெறுப்பு ஆகிய சங்காரங்களை தோற்றுவிக்கும் பேராபத்து உங்களுக்கு வந்துவிடும். இந்த பழமையான பழக்க பின்னலிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். விருப்பமும் கூடாது, வெறுப்பதும் கூடாது. உணர்ச்சி எதுவானாலும் எத்தகையதானாலும் ஒவ்வொரு உணர்ச்சியுமே தோன்றுவதும் மறைவதும் தோன்றுவதும் மறைவதுமாகிய நிலையாமை என்ற ஒரே சிறப்புத்தன்மையே கொண்டுள்ளது என்பதை மிகவும் நன்றாக அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். அனிச்ச அனிச்ச அனிச்ச.
Anicca. 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 The entire physical structure, the entire mental structure and all the resultant Vedana sensations because of the contact of the two. The sensations that arise because of the contact of mind and matter, all these are impermanent, ephemeral, arising, passing away, arising, passing away. Keep on understanding this reality at the experiential level. Keep on strengthening your panya. Keep on strengthening your wisdom of the law of impermanence. Keep on strengthening your equanimity. No more craving, no more aversion. இந்த உடல் தொகுதி முழுவதும், இந்த மனத்தொகுதி முழுவதும், இந்த இரண்டின் சேர்க்கையால் விளையும் வேதனா எனும் உணர்ச்சிகள் அனைத்தும், பொருள் மனச் சேர்க்கையால் எழும் உணர்ச்சிகள் அனைத்தும் நிலையற்றன, காலத்தால் அழிவன, நிலையற்றன, காலத்தால் அழிவன, தோன்றி மறைவன. அனுபவ அளவில் இந்த உண்மையை புரிந்து உணர்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் பஞ்ஞாவை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். நிலையாமை விதி பற்றிய உங்கள் மெய் அறிவை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். உங்கள் உள்ள சமநிலையை உறுதிப்படுத்திக் கொண்டே இருங்கள். விரும்புவதும் வேண்டாம், வெறுப்பதும் வேண்டாம்.
Quite possible at times you may feel very solidified, intensified, gross sensations, very unpleasant sensations throughout the body, or maybe on certain parts of the body. When you come across such unpleasant sensations, see that you don't react with aversion. Don't react with aversion. Otherwise you are missing the path of Vipassana. You are strengthening your old habit pattern of aversion, aversion, aversion. You have to come out of it. Strengthen your equanimity. With every unpleasant sensation, strengthen your equanimity. Understanding fully well, this unpleasant sensation is not eternal, not going to last forever. This also has got the same characteristic, the characteristic of arising, passing away. It arises, seems to stay for some time, but sooner or later bound to pass away. Bound to pass away. ஒருவேளை உடம்பின் குறிப்பிட்ட பகுதிகளிலோ அல்லது உடம்பு முழுவதுமாகவோ மிகவும் வெறுக்கத்தக்க உணர்ச்சிகளை, மிகவும் இறுகிய ஆழமான தடித்த உணர்ச்சிகளை சில நேரங்களில் நீங்கள் அனுபவித்து அறிவது முழுமையாக சாத்தியமே. இத்தகைய வெறுப்புக்குரிய உணர்ச்சிகளை அனுபவிக்க நேருமானால் வெறுப்போடு எதிர்ச்செயல் புரியாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். வெறுப்போடு எதிர்ச்செயல் புரியாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இன்றே விபசனாவின் பாதையை தவற விட்டு விடுவீர்கள். உங்களின் பழைய பழக்க பின்னலாகிய வெறுப்பை வலிமையாக்கி கொண்டு விடுவீர்கள். நீங்கள் அதனின்று விடுபட வேண்டும். ஒவ்வொரு விரும்பத்தகாத உணர்ச்சியோடும் உங்கள் உள்ள சமநிலையை வலிமையாக்கி கொள்ளுங்கள். இந்த விரும்பத்தகாத உணர்ச்சி எப்போதும் நீடித்து இருப்பதில்லை, நித்தியமானதும் இல்லை என்று மிகவும் நன்றாக புரிந்து உணர்ந்து கொண்டு உள்ள சமநிலையை வலிமையாக்கி கொள்ளுங்கள். இந்த உணர்ச்சியும் கூட தோன்றுவதும் மறைவதுமான ஒரே தனிப்பண்பை பெற்றிருக்கிறது. அது தோன்றுகிறது, சிறிது நேரம் இருப்பதாக தோன்றுகிறது, ஆனால் விரைவாகவோ மெதுவாகவோ மறையத்தான் போகிறது. Quite possible at times you may feel
very subtle vibrations, pleasant vibrations, a free flow of very pleasant vibrations throughout the body or only on certain parts of the body. Whenever you come across such experience, see that you don't start generating craving or clinging towards it. Otherwise you will miss the practice of Vipassana. You are strengthening your old habit pattern of craving, clinging, craving, clinging. You are not coming out of your misery. Therefore maintain equanimity, perfect equanimity, free from craving, free from aversion. உடம்பின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமோ உடம்பு முழுவதுமாகவோ தடங்களின்றி ஓடும் மிகவும் இதமான உணர்ச்சி அலைகளையும் மிகவும் நுண்ணிய உணர்ச்சி அலைகளையும் சில நேரங்களில் நீங்கள் உணர்ந்து அறிவது முழுமையாக சாத்தியமே. இத்தகைய அனுபவத்தை நீங்கள் எப்போது அடைந்த போதிலும் அதன்பால் விருப்பமோ பிடிப்போ ஏற்படாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். இல்லையேல் நீங்கள் விபஸ்ஸனாவின் வழியை தவற விட்டு விடுவீர்கள். உங்கள் பழைய பழக்க பின்னலாகிய விருப்பத்தையும் பிடிப்பையும் நீங்கள் வலிமையாக்கிக் கொண்டு விடுவீர்கள். துன்பத்தினின்று நீங்கள் விடுபட மாட்டீர்கள். எனவே உள்ள சமநிலையை, நிறைவான உள்ள சமநிலையை விருப்பிலிருந்து விடுபட்டும் வெறுப்பிலிருந்து விடுபட்டும் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். Understand, we are practicing Vipassana to break the habit pattern of generating craving, and the habit pattern of generating aversion. The purpose of the practice of Vipassana is to come out of the old habit pattern. Come out of the old habit pattern of craving, aversion. Keep on understanding why we are practicing Vipassana. Don't miss the aim of your practicing Vipassana. விருப்பத்தை உண்டு பண்ணும் பழக்க பின்னலையும் வெறுப்பை உண்டு பண்ணும் பழக்க பின்னலையும் ஆக இருவகை பழக்க பின்னலையும் உடைத்து எரியவே நாம் விபஸ்ஸனா பயிற்சி செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். வெறுப்பு
விருப்பு, வெறுப்பு ஆகிய பழைய பழக்க பின்னலிலிருந்து விடுபடுவதே இந்த விபசனா பயிற்சியின் நோக்கமாகும். நாம் ஏன் விபசனா பயிற்சி செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டே இருங்கள். உங்கள் விபசனா பயிற்சியின் நோக்கத்தை மறந்து விடாதீர்கள். It is necessary to experience unpleasant sensations to break your habit pattern of generating aversion. Only when you experience unpleasant sensation, you get a wonderful opportunity to break your habit pattern of generating aversion. When you remain ignorant, with every unpleasant sensation, you keep on strengthening your habit pattern of generating aversion. You keep on strengthening your bondage, you keep on strengthening your misery. Remain in wisdom. Always remain in wisdom. Make use of this unpleasant sensation to liberate yourself. Liberate yourself from the bondage of aversion, hatred. Aversion, hatred. வெறுப்பை உண்டு பண்ணும் உங்கள் பழக்க பின்னலை உடைத்தெறிய விருப்பமில்லாத உணர்ச்சிகளை அனுபவித்து அறிவது அவசியமானது. விருப்பமில்லாத உணர்ச்சிகளை நீங்கள் அனுபவித்தறியும் போது மட்டுமே வெறுப்பை உண்டாக்கும் உங்கள் பழக்க பின்னலை உடைத்தெறிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். ஒவ்வொரு விருப்பமில்லாத உணர்ச்சியிடமும் கவனம் இல்லாமல் இருந்தால் வெறுப்பை உண்டு பண்ணும் உங்கள் பழக்க பின்னலை வலிமைப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். உங்கள் பந்தத்தையும் வலியதாக்கிக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் துன்பத்தையும் வலியதாக்கிக் கொண்டிருப்பீர்கள். அறிவில் நிலைத்திருங்கள். எப்போதும் அறிவில் நிலைத்திருங்கள். வெறுப்பு, பகைமை எனும் பந்தத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள இந்த விருப்பமில்லாத உணர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
Every unpleasant sensation is always welcome. It is only when you experience unpleasant sensation that you find a way to come out of the bondage of aversion. Good that you are experiencing unpleasant sensation. Make use of this unpleasant sensation as a tool to break your habit pattern of generating aversion, hatred, aversion, hatred. If you don't experience unpleasant sensation, how can you fight your old habit pattern of aversion? Welcome, welcome. Every unpleasant sensation is welcome, welcome. ஒவ்வொரு விருப்பமில்லாத உணர்ச்சியுமே எப்போதும் வரவேற்கத்தக்கது. விருப்பமில்லாத உணர்ச்சியை நீங்கள் அனுபவித்து அறியும் போது மட்டுமே நீங்கள் வெறுப்பு எனும் பந்தத்திலிருந்து வெளியே வர வழி காணுவீர்கள். விருப்பமில்லாத உணர்ச்சியை நீங்கள் அனுபவித்தறிவது நல்லது. வெறுப்பு, பகைமை. வெறுப்பு, பகைமையை உண்டாக்கும் உங்கள் பழக்க பின்னலை உடைத்தெறிய ஒரு கருவியாக இந்த விருப்பமில்லாத உணர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருப்பமில்லாத உணர்ச்சியை நீங்கள் அனுபவித்து அறியாவிட்டால் வெறுப்பாகிய உங்களது பழைய பழக்க பின்னலை எவ்வாறு போரிட்டளிக்க முடியும்? வரவேற்கத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஒவ்வொரு விருப்பமற்ற உணர்ச்சியுமே வரவேற்கத்தக்கது. If you start hating the unpleasant sensations and start craving for the pleasant ones, you are far away from your liberation, far away. This was the old habit pattern, always hating the unpleasant, always craving and clinging to the pleasant. This habit pattern you have to break. So every time you experience an unpleasant sensation, make use of it to break the habit of aversion. Every time you experience a pleasant sensation, make use of it to break your habit pattern of craving, clinging. விருப்பமில்லாத உணர்ச்சிகளை வெறுக்கவும் விருப்பமான உணர்ச்சிகளுக்காக இயங்கவும் தொடங்குவீர்களானால் விடுதலையிலிருந்து நீங்கள் வெகு தூரம் இருந்து விடுவீர்கள். எப்போதும் விருப்பமில்லாத உணர்ச்சிகளை வெறுப்பதும் எப்போதும் விருப்பமான உணர்ச்சிகளை எதிர்பார்த்து பிடித்து கொள்வதும் பழமையான பழக்க பின்னலாகும். இந்த பழக்க பின்னலைத்தான் நீங்கள் உடைத்தெறிய வேண்டும். எனவே விருப்பமில்லாத உணர்ச்சியை அனுபவித்து அறிகின்ற ஒவ்வொரு முறையும் வெறுப்பாகிய பழக்க பின்னலை உடைத்தெறிய அந்த உணர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருப்பமான உணர்ச்சியை நீங்கள் அனுபவித்து அறிகின்ற ஒவ்வொரு முறையும் ஏக்கம் பிடிப்பு ஆகிய உங்கள் பழைய பழக்க பின்னலை உடைத்தெறிய இந்த உணர்ச்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Keep on understanding why we are practicing Vipassana. Keep on understanding how we are to practice Vipassana. And keep on practicing Vipassana properly. Understanding it properly. Practicing it properly. And you will certainly come out of your bondage. You will certainly come out of your bondage. Keep working intelligently, patiently,
persistently, ardently, ardently. விபசனாவை நாம் ஏன் பயிற்சி செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டே இருங்கள். விபசனாவை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டே இருங்கள். விபசனாவை முறையாக புரிந்து கொண்டு, முறையாக பயிற்சி செய்து கொண்டு, முறையாக பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். பந்தத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள். நீங்கள் பந்தத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள். நுண்ணறிவோடும் பொறுமையோடும் இடைவிடாமலும் ஆர்வத்தோடும் நீங்கள் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். Sarvesu Chakavaresu Yaka Deva Chabrahmano Yungam Mehikatang Bunyam Sarvasampati Sadhakam Sabitang Yanamodetva Samaga Sasanerata Pamadiraitanta Arakasu Visheshata Arakasu Visheshata Punya Bhagamidang Chanyang Samanganda Dhamma Karitang Anumodantu Tanzambe Anumodantu Tanzambe Medini Chadu Sakage Medini Chadu Sakage Medini Chadu Sakage Avatu Sarva Mangalam Bhavatu Sarva Mangalam Bhavatu Sarva Mangalam. Sukhi ho, Sukhi ho, Sukhi ho. Relax yourself to practice Metta Bhavana for a few minutes.
Practice Metta Bhavana for a few minutes. சிறிது நேரம் மெத்தா பாவனையை பயிற்சி செய்ய நீங்கள் உங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் மெத்தா பாவனையை பயிற்சி செய்யுங்கள். मेरे अर्जित पुण्य में भाग सभी का होए, इस मंगलमय धर्म का लाभ सभी को। मेरे सुख में शांति में भाग सभी का होए, इस मंगलमय धर्म का लाभ सभी को। सबका मंगल सबका मंगल सबका मंगल May all beings share my merits, share my peace, my harmony, share my Dhamma. May all beings be happy, be peaceful, be liberated, liberated, liberated. எனது நற்பெயர்களையும் எனது அமைதியையும் எனது இசைவையும் எனது தம்மத்தையும் எல்லா உயிர்களும் பகிர்ந்து கொள்வதாக, எல்லா உயிர்களும் இன்புறுவதாக, அமைதியுறுவதாக, விடுதலை பெறுவதாக, விடுதலை பெறுவதாக, விடுதலை பெறுவதாக. सबका मंगल सबका मंगल सबका मंगल तेरा मंगल तेरा मंगल तेरा मंगल होए रे। साधक तेरा मंगल होए, दूर अमंगल होए रे।
शुद्ध धर्म सबके मन जागे, शुद्ध धर्म सबके मन जागे, मुक्ति दुखों से होए रे। सबका मंगल, सबका मंगल, सबका मंगल होए रे। बेटी तेरा मंगल होए, बेटी तेरा मंगल होए, दूर अमंगल होए रे, दूर अमंगल होए रे। शुद्ध धर्म सबके मन जागे, शुद्ध धर्म सबके मन जागे, मुक्ति दुखों से होए रे, मुक्ति दुखों से होए रे। सबका मंगल, सबका मंगल, सबका मंगल होए रे। धम्म सेतु पर शुद्ध धर्म की ज्योत प्रकाशित होए रे। इस प्रदेश के सारे प्राणी मंगल लाभी होए रे। धम्म सेतु पर शुद्ध धर्म की अमृत वर्षा होए रे। सारे देश के सारे प्राणी मंगल लाभी होए रे। धम्म सेतु से शुद्ध धर्म की गंग प्रवाहित होए रे। सकल विश्व के सारे प्राणी मंगल लाभी होए रे। सबका मंगल, सबका मंगल, सबका मंगल होए रे। जन जन मंगल, जन जन मंगल, जन जन सुखिया होए रे। जन जन सुखिया होए रे। जन जन सुखिया होए रे। भवत सर्व मंगलं, भवत सर्व मंगलं,
அறிமுக உரை. ஒழுக்க விதிமுறைகள். தம்ம மதுரா விபாசனா தியான மையம் சார்பாக உங்களை இந்த தம்ம பூமியில் அன்புடன் வரவேற்கின்றோம். ஏற்கனவே தங்களுக்கு ஒழுக்க விதிமுறை பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து மிகவும் முக்கியமான சில குறிப்புகளை மட்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொள்வோம். இவ்விதிகள், ஒழுக்க நெறி, கால அட்டவணை அனைத்தும் தங்களின் நன்மை கருதியே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொள்வீர்களாக. முழுமையாக 10 நாட்கள் இந்த தியான பயிற்சியில் பங்கெடுக்க வேண்டும். இந்த பயிற்சியின் முதல் முக்கியமான விதி முழுமையாக 10 நாட்கள் இங்கு தங்கியிருக்க வேண்டும் என்பதே. ஏனெனில் இந்த தியானம் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மட்டுமே உங்களுக்கு கற்றுத்தரப்படும். ஆகவே இப்பயிற்சியினை முழுமையாக கற்றுக்கொள்ள இந்த 10 நாட்களும் முழுமையாக தேவைப்படும் என்பதை எப்பொழுதுமே நினைவில் கொள்ளுங்கள். இப்பயிற்சியை விட்டு நீங்கள் பாதியில் வெளியேற முயற்சிக்க கூடாது. அப்படி நீங்கள் வெளியேறினால் இப்பயிற்சியினால் கிடைக்க வேண்டிய அளப்பரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகும். மேலும் அது உங்களுக்கு அபாயகரமானதாக மாறவும் வாய்ப்புள்ளது என்று கனிவுடன் எச்சரிக்கின்றோம். இத்தியானம் என்பது மனதை தூய்மைப்படுத்தும் முறை என்பதால் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த பேராசை, பொறாமை, கோபம், காமம், பயம், கவலை, மேலும் இன்னும் சொல்ல முடியாத மனமாசுக்கள் கிளம்பி வெளியே வரவே முயற்சி செய்யும். தற்காலிகமாக இந்த பயிற்சியை விட்டு வெளியேறுவதால் மட்டுமே அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஏனெனில் இந்த மனமாசுக்கள் தான் உங்கள் வாழ்வின் இன்ப துன்பங்களை ஒவ்வொரு கணமும் முடிவு செய்கின்றன. ஆகவே அதை இந்த பயிற்சியின் போது தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். பயிற்சியின் மூலம் மட்டுமே அவற்றை தூய்மைப்படுத்த முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பயிற்சியின் இடையே உங்களுக்கு இடையூறு நேருமானால் உங்களுக்கு உதவிட நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே எக்காரணம் கொண்டும் வெளியேற முயற்சிக்காதீர்கள். உங்களுக்கு அத்தியாவசிய தேவை ஏதேனும் இருப்பின் நீங்கள் தம்ம சேவையாளர்களை அணுகலாம். தியானம் சம்பந்தமான கேள்விகள் இருப்பின் தயங்காமல் துணை ஆசிரியரை அணுகலாம். சீலங்களை கடைபிடிக்க வேண்டும். இந்த 10 நாட்களில் புதிய மாணவர்கள் 5 ஒழுக்க சீலங்களையும் பழைய மாணவர்கள் 8 ஒழுக்க சீலங்களையும் கடைபிடிக்க வேண்டும். அதாவது கொலை செய்வதிலிருந்து விலகியிருத்தல், திருடுவதிலிருந்து விலகியிருத்தல், தகாத பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் இருத்தல், பொய் சொல்வதிலிருந்து விலகியிருத்தல், போதை அளிக்கும் பொருட்களை உட்கொள்ளாமல் இருத்தல் ஆகிய 5 ஒழுக்க விதிமுறைகளை அனைத்து புதிய மற்றும் பழைய சாதகர்களும் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். மேலும் பழைய மாணவர்கள் நண்பகலுக்கு பிறகு சாப்பிடுவதை தவிர்த்தல், உடல் அலங்காரங்களிலிருந்து விலகியிருத்தல், சொகுசான படுக்கைகளை பயன்படுத்துவதை தவிர்த்தல் ஆகிய 3ஐயும் கூடுதலாக சேர்த்து மொத்தம் 8 ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். பூரண மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். பயிற்சியின் முதல் 9 நாட்கள் நீங்கள் கட்டாயமாக பூரண மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அதாவது நீங்கள் உங்கள் சக தியான சாதகர்களோடு செய்கைகளினாலோ அல்லது கண் ஜாடையினாலோ பேச முயற்சிக்க கூடாது. அடுத்தவரை கண்ணோடு கண் நோக்குவதையும் தவிர்க்க வேண்டும். மேலும் முக்கியமாக ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது. மற்றவர்களோடு சேர்ந்து நடந்து செல்லாமல் கீழே தலை குனிந்தபடியே தன்னந்தனியாக நடந்து செல்ல வேண்டும். புத்தகங்களை படிப்பதோ அல்லது எழுதுவதோ கூட கூடாது. பயிற்சியின் 10ஆம் நாள் அன்று நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். ஆனால் முதல் 9 நாட்கள் தீவிர தியான பயிற்சியின் போது நீங்கள் இந்த பூரண மௌனத்தை கடைபிடிப்பதில் மிகவும் உறுதியோடு இருக்க வேண்டும். அது உங்களின் தியானம் மற்றும் அடுத்தவர்களின் தியானத்திற்கு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் தவறுதலாக மற்றவர்களிடம் பேசிவிட்டால் உடனே துணை ஆசிரியரிடம் சென்று அதனை தெரியப்படுத்தி விடுங்கள். நீங்கள் மறுமுறை பேசாமல் இருப்பதை இது உறுதி செய்யும். மற்ற ஆன்மீக பயிற்சிகள், தியான முறைகளை தவிர்க்க வேண்டும். நீங்கள் இதற்கு முன்பு ஏதேனும் ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தால்
அவை அனைத்தையும் இந்த பயிற்சியின் போது தள்ளி வைக்க வேண்டும். யோகா, உண்ணா நோன்பு, தினசரி வழிபாடு போன்றவைகளும் இதில் அடங்கும். இங்கு என்ன பயிற்றுவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே எவ்வித சேர்த்தலோ நீக்குதலோ இல்லாமல் பயிற்சி செய்யுங்கள். கடந்த காலங்களில் மற்ற பயிற்சி முறைகளை இத்தியானத்துடன் கலந்து செய்ததனால் சில மாணவர்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் வேறு எந்த பயிற்சியினையும் இதனோடு கலக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். பயிற்சியின் முடிவில் எந்த தியான முறை உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்று நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பில் இருக்கும் காலம் வரை இப்பயிற்சியினையும் துணை ஆசிரியரின் வழிகாட்டுதலையும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால்தான் உங்களால் இப்பயிற்சியினை முழுமையாக கற்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதேபோல் ஏதாவது புனித கயிறு, தாயத்து, ஜபமாலை அல்லது மதம் சார்ந்த பொருட்களை நீங்கள் வைத்திருந்தால் அவைகளை இப்போதே உங்களுக்கென்று ஒதுக்கியுள்ள பாதுகாப்பு பெட்டியில் வைத்துவிடுங்கள். இப்பயிற்சியினை மத சார்பற்ற முறையில் நடத்துவதற்கு இது உதவுகிறது. மேலும் இது உங்களின் சுய அறிவை நீங்கள் சார்ந்திருக்கும்படியும் மற்ற வெளி பொருட்களின் மீது சாராதிருக்கும்படியும் செய்கிறது. முழுமையான பாலின பிரிவை பராமரிக்க வேண்டும். இங்கிருக்கும் காலம் முழுமைக்கும் ஆண்களும் பெண்களும் தனித்தனியே பிரிந்திருத்தல் வேண்டும். நீங்கள் அனைவருமே இதை தவறாது கடைபிடிக்க வேண்டும். ஆண் தியான சாதகர்கள் ஆண் சேவையாளர்களை மட்டுமே அணுக வேண்டும். பெண் தியான சாதகர்கள் பெண் சேவையாளர்களை மட்டுமே அணுக வேண்டும். கணவன், மனைவி, சகோதரன், சகோதரி, சுற்றுத்தார் அல்லது நண்பர்கள் என்று யாராக இருப்பினும் இவ்விதி எல்லோருக்கும் பொருந்தும். வேற்று பாலினத்தவரின் அறைகளுக்குள் நுழையவோ அல்லது அவர்கள் செல்லும் பாதையில் குறுக்கிடுவதோ கூடாது. இருபாலர் சந்திப்பதன் மூலம் ஏற்படக்கூடிய இடையூறுகளை நீங்கள் தவிர்த்திடுங்கள். அது உங்களின் தியானத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். தியானத்திற்கு தகுந்த ஆடைகளை சாதகர்கள் உடுத்த வேண்டும். ஆண் சாதகர்கள் யாரும் ஷார்ட்ஸ் அணிவதோ லுங்கி அல்லது வேட்டிகளை முட்டிகளுக்கு மேல் மடித்து கட்டுவதோ கூடாது. பெண் சாதகர்கள் குட்டை பாவாடைகள் மற்றும் தோள்பட்டை தெரிகின்ற ஆடைகள் அணியக்கூடாது. கண்டிப்பாக சுடிதாருக்கு துப்பட்டாவை அணிந்து கொள்ள வேண்டும். கால அட்டவணை. நீங்கள் அதிகபட்ச நன்மை அடைவதற்காக அனைவரும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கால அட்டவணையினை முறையாக பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு தியான அமர்வின் பின்னரும் 10 நிமிட இடைவேளை கொடுக்கப்படும். மாணவர்கள் அந்த சிறிய ஓய்வினை பயன்படுத்திக் கொண்டு அடுத்த அமர்வுக்கு சரியான நேரத்தில் கூடத்திற்கு வந்துவிட வேண்டும். காலையில் துயில் எழுப்புவது முதல் உங்களுக்கான அனைத்து நேர அறிவிப்புகளும் மணி அடித்து அறிவிக்கப்படும். சேவகர்கள் உங்களது தங்கும் விடுதிகளிலும் மணியோசையை எழுப்புவார்கள். நீங்கள் அயர்ந்து உறங்கினாலும் நீங்கள் எழும்பும் வரை இந்த மணியோசை தொடரும். ஆனாலும் தங்கும் விடுதியிலும் தியான கூடத்திலும் உணவு கூடத்திலும் உள்ள அறிவிப்பு பலகைகளில் நேரங்களை பார்த்துக்கொண்டு அதை முறையாக பின்பற்றுங்கள். இந்த 10 நாள் பயிற்சி முகாமில் அதிகாலை 4 மணிக்கு நாள் துவங்கும். துயில் எழுப்பும் மணியோசை கேட்டதும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு 4:30 மணிக்கு தம்ம கூடத்தில் கூடி தியானத்தை தொடங்க வேண்டும். 6 மணிக்கு ஒலிக்கும் கீர்த்தனைகளின் போதும் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். தியானத்திற்கான நல்ல ஒரு சூழ்நிலையினை அமைத்து தருதல் பொருட்டே இது நடத்தப்படுகிறது. நீங்கள் அனைவரும் உங்களின் தியான பயிற்சியினை தொடர்ந்து செய்திட வேண்டும். அந்த கீர்த்தனைகளை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் கீர்த்தனைகள் நிறைவுறும் வரை தியான கூடத்தில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையினை உண்டாக்கும். காலை 6:30 மணிக்கு சிற்றுண்டி அளிக்கப்படும். அதன் பின்னர் 8 மணி வரை நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். 8 மணிக்கு தொடங்கும் கூட்டு தியானமும் ஆசிரியரின் செயல்முறை விளக்கங்களும் 9 மணிக்கு நிறைவு பெறும். சிறிய இடைவெளிக்கு பிறகு காலை 9 மணி 10 நிமிடம் முதல் 11 மணி வரை தியானம் தொடர துணை ஆசிரியர் சாதகர்களின் முன்னேற்றத்தை கேட்டறிவார். 11 மணிக்கு மதிய உணவு இடைவேளை வழங்கப்படும்.
துணை ஆசிரியர்கள் மற்றும் மேலை நாட்டவர்கள் இருவருக்கும் பொருந்தும் வண்ணம் எளிய ஆரோக்கியமான சைவ உணவு மையத்தில் வழங்கப்படும். அதன்பின் 1 மணி வரை அமையும் இடைவேளையை நீங்கள் ஓய்வெடுக்கவும், உங்களது துணிகளை துவைக்கவும், வெளியில் நடைபயிற்சி செய்யவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் நடுவில் மதியம் 12 மணி முதல் 12:45 வரை நீங்கள் விருப்பப்பட்டால் துணை ஆசிரியரை சந்தித்து உங்கள் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தற்போதோ அல்லது கடந்த காலத்திலோ பெரிய மன அல்லது உடல் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்கிறது அல்லது இருந்ததென்றால் துணை ஆசிரியரை சந்தித்து அவரது வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் யாரும் மறைக்கக்கூடாது. நீங்கள் மறைத்தால் அப்படி செய்வது உங்களுக்கு நீங்களே செய்கின்ற பெரிய தீமையாகும். மதிய ஓய்வு முடிந்ததும் 1 மணி முதல் 2:15 வரை தியானம் செய்ய வேண்டும். சிறிய ஓய்வெடுத்துக்கொண்டு மதியம் 2:30 மணி முதல் 3:30 மணி வரை கூட்டு தியானம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து மதியம் 3:40 முதல் 5 மணி வரை தொடரும் அமர்வில் தியானமும் துணை ஆசிரியரின் நேர்காணலும் நடைபெறும். மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை தேநீர் இடைவேளை வழங்கப்படுகிறது. அரை மணி நேர ஓய்விற்கு பின்னர் 6 மணி முதல் 7 மணி வரை நாளின் கடைசி கூட்டு தியான அமர்வு நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து ஆரம்பமாகும் நமது முதன்மை ஆசிரியர் திரு சத்யநாராயண் கோயங்கா அவர்களின் தமிழாக்க பேருரை அன்றைய பயிற்சி குறித்து தெளியப்படுத்தும். பேருரையின் பின்னர் 8:30 மணி முதல் 9 மணி வரை கூடத்தில் தியானம் நடைபெறும். மாணவர்கள் விருப்பப்பட்டால் 9 மணிக்கு துணை ஆசிரியரிடம் தன் சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கேட்கலாம் அல்லது ஓய்விற்கு செல்லலாம். அதன்பின் 9:30 மணிக்குள்ளாக விளக்குகளை அணைத்து படுக்கைக்கு செல்ல வேண்டும். பயிற்சியின் சில நாட்களில் சில அமர்வுகளும் 10ஆம் நாள் நேர அட்டவணையிலும் சில மாறுதல்கள் இருக்கும். மாற்றங்களை தவறாமல் அறிவிப்பு பலகையில் படித்து அதன்படி கடைபிடிக்கவும். இந்த 10 நாள் தியான பயிற்சியில் முதல் 3 நாட்கள் மூச்சின் மேல் கவனத்தை நிறுத்தும் ஆனாபானா தியான முறை கற்றுத்தரப்படும். அடுத்த 6 நாட்களில் மனதின் ஆழத்தில் உள்ள மன மாசுக்களில் இருந்து மனதை தூய்மைப்படுத்தும் விபாஸ்னா பயிற்சி கற்றுத்தரப்படும். இந்த முகாமின் மூலம் அடைந்த மன தூய்மையை அனைத்து உயிரினங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் மெத்த பாவனா என்னும் புதிய பயிற்சியோடு 10ஆம் நாள் காலை 10 மணிக்கு மௌனம் கலையும். அன்று உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் பயிற்சியின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். ஆனாலும் 11ஆம் நாள் காலை மெத்தா அமர்வுக்கு பின்னரே இந்த முகாம் நிறைவுக்கு வரும். நீங்கள் பயிற்சி வகுப்பை வெற்றிகரமாக முடித்த பின்பு மீண்டும் உங்கள் தினசரி வாழ்க்கைக்கு திரும்ப இந்த மெத்தா அமர்வுகள் மிகவும் உதவுவதால் 11ஆம் நாள் மெத்தா அமர்வுக்கு பின்னர் மட்டுமே ஒருவரை ஒருவர் தொடவும் வீட்டிற்கு செல்லவும் அனுமதிக்கப்படுவீர்கள். அதுவரை பூரண மௌனத்தை முழுமையாக கடைபிடிப்பதோடு கண்டிப்பாக 11ஆம் நாள் காலை வரை பயிற்சியை தொடருவேன் எனவும் உறுதி எடுத்துக் கொள்ளுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தம்மக்கூட விதிமுறைகள். இப்போது இரவு 7:45 மணிக்கு தம்மக்கூடத்தில் உங்களுக்கான இருக்கையில் அமர்த்தப்படுவீர்கள். நீங்கள் இப்பயிற்சி வகுப்பு முடியும் வரையில் அந்த இருக்கையினை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதே இருக்கை எண்ணிலேயே உணவு கூடத்திலும் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இங்கு பயிலப்போகும் தியானம் முழுமையையும் நமது முதன்மை ஆசிரியர் திரு சத்யநாராயண் கோயங்கா அவர்கள் ஒலி நாடா மூலமாக நமக்கு பயிற்றுவிப்பார். ஆகவே ஒவ்வொரு தியான நேர அமர்விலும் அவரின் ஆங்கில மற்றும் தமிழ் விளக்க உரைகளை தெளிவாக கேட்ட பின்பே உங்கள் தியானத்தை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் 3 கூட்டு தியான அமர்வுகள் இருக்கும். அவை முறையே காலை 8 to 9 மணி வரையிலும், மதியம் 2:30 மணியிலிருந்து 3:30 மணி வரையிலும், மாலை 6 to 7 மணி வரையிலும் நடைபெறும். ஒவ்வொரு கூட்டு தியான அமர்வுகளுக்கு பின்னரும் 10 நிமிட ஓய்வு வழங்கப்படும். காலை மதிய கூட்டு தியான அமர்வுகளுக்கு பின்னர் பயிற்சி குறித்த செயல்முறை விளக்கங்களும், மாலை கூட்டு தியானத்திற்கு பிறகு பேருரை மற்றும் செயல்முறை விளக்கங்களும் வழங்கப்படும். ஆகவே கூட்டு தியான அமர்வுகளிலும் அதற்கு அடுத்த அமர்வுகளிலும் முழு நேரமும் தியான சாதகர்கள் கூடத்திலேயே இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும்.
அந்த நேரங்களில் நீங்கள் கூடத்தை விட்டு வெளியேறுவதை தவிர்க்க வேண்டும். மற்ற தியான அமர்வின் இடையே சிறிய இடைவேளையினை நீங்கள் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் கூட்டு தியானம் ஆரம்பிப்பதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவும் மற்ற அமர்வுகளுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாகவும் நீங்கள் தம்ம கூடத்திற்கு வந்துவிட வேண்டும். அப்போதுதான் சரியான நேரத்தில் அமர்வினை தொடங்க முடியும். நீங்கள் யாருக்கும் இடையூறு நேராதபடி தம்மக்கூட கதவுகளை திறப்பதையும் மூடுவதையும் மிகவும் ஓசையின்றி செய்யுங்கள். தம்மக்கூடத்தில் நடக்கையில் எந்தவித ஓசையும் எழுப்பாமல் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் நடக்க வேண்டும். மற்ற தியான சாதகர்களின் தியானத்திற்கு இடைஞ்சல் நேராவண்ணம் பெண் சாதகர்கள் கால் கொலுசுகளை கழட்டி வைத்து விடுங்கள். கை வளையல்களையும் ஒன்றை மட்டுமே அணிந்து கொண்டு மற்றவற்றை கழட்டி வைத்திடுங்கள். கழட்டுவதற்கு முடியாததாக இருந்தால் வளையல்களை ஒன்றாக சேர்த்து கயிறு கொண்டு கட்டிவிடுங்கள். தியான கூடத்தில் ஒலி எழுப்புகின்ற கைக்கடிகாரங்களை பயன்படுத்த வேண்டாம். கால் மடித்து அமர்ந்தபடி தியானம் செய்ய முடியாத சாதகர்கள் துணை ஆசிரியரை கேள்வி நேரத்தில் சந்தித்து முறையான காரணங்களுடன் நாற்காலி அல்லது பின்னால் சாய வசதி கொண்ட இருக்கைகளுக்கான அனுமதியை வாங்கிக் கொள்ளலாம். ஆனாலும் முடிந்தவரை கால் மடித்து அமர்ந்தபடி உங்களது தியான நாட்களை தொடங்குங்கள். அப்படியும் முடியாதபடி உணர்ந்தால் மட்டுமே அதற்குரிய வசதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இம்மாதிரி வசதிகளுடன் தியானிக்கும் போது சொகுசு காரணமாக அதிக உறக்கம் வர வாய்ப்பு உள்ளதால் முயன்றவரை சீக்கிரமாக அந்த வசதிகளிலிருந்து விடுபட்டு மீண்டும் கீழே அமர்ந்து தியானிக்க முயலுங்கள். கீழே அமர்ந்து தியானம் செய்யும் போது உங்களுக்கு அதிகமான மெத்தைகள் வேண்டியிருப்பின் தாராளமாக தம்ம சேவையாளர்களை கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். கால்களை பக்கவாட்டில் நீட்டிக்கொள்ளலாம். ஆனால் ஆசிரியர் இருக்கையை நோக்கி நீட்டுவதை தவிர்க்கவும். ஒவ்வொரு தியான நேர முடிவிலும் ஆசிரியர் அறிவிப்புக்கு பின்னரே இருக்கையை விட்டு எழுந்து வெளியேற வேண்டும். தியான நேரங்களில் வாசனை திரவியங்கள் அல்லது தைலங்கள் பயன்படுத்தி வருவதை தவிர்க்கவும். தண்ணீர் பாட்டில்கள், குடைகள் போன்ற பொருட்களை தம்ம கூடத்திற்கு வெளியே வைத்துவிட்டு செல்லவும். ஆசிரியர் நுழைவாயிலை தவிர்த்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக அமைந்துள்ள நுழைவாயிலை மட்டுமே பயன்படுத்தவும். தம்மக்கூட வெளி சுவர்களில் உட்காருவதையும் அங்கு நடமாடுவதையும் தவிர்க்கவும். தியான சமயங்களில் குளிப்பது, துணி துவைப்பது அல்லது வேறு ஏதாவது தனிப்பட்ட வேலைகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. பகோடா அறையை பயன்படுத்துகின்ற சமயத்தில் கதவுகளை மிகவும் மெதுவாக திறந்து மூடவும். பகோடாவின் மையத்தை நோக்கியபடி இருக்கையில் உட்காரவும். விளக்கை அணைத்துவிட்டு தியானத்தை தொடங்கலாம். பயிற்சி வகுப்பின் கடைசி நாளில் பகோடா அறை இருக்கையின் மேல் துணையினை எடுத்துவிட்டு இருக்கையினை கயிற்றில் மாட்டி விடுங்கள். துணை ஆசிரியர் சந்திப்பு. நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்களாக இருந்தால் அவைகளை எடுப்பதை எக்காரணம் கொண்டும் நிறுத்திவிடக்கூடாது. இதை பற்றி துணை ஆசிரியரை நாளை மதியம் 12 மணிக்கு சந்தித்து விளக்கி கூறுங்கள். அவர் உங்களுக்கான வழிகாட்டுதலை வழங்குவார். மருந்து உட்கொள்வதற்கு இரவு உணவு தேவையாயிருப்பின் அதற்கான அனுமதியை அவரிடமே பெற்றுக்கொள்ளுங்கள். தங்கும் அறை நெறிமுறைகள். உங்கள் அனைவருக்கும் சௌகரியமான அறைகள்தான் வழங்கப்பட்டிருக்கின்றன என்று நாங்கள் நம்புகின்றோம். பயிற்சி காலம் முழுவதும் உங்களின் அறைகளையும் குளியல் அறைகளையும் நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தும் பொருட்டு எப்போதும் குழாய்களை மூடி வைக்கவும். குழாயில் தண்ணீர் எப்போதாவது வராத சமயத்தில் குழாய் மூடி இருக்கின்றதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். இதனால் தண்ணீர் வருகின்ற வேளையில் தண்ணீர் வீணாவதை தடுக்கலாம். எப்போதும் பக்கெட்டில் தண்ணீரை பிடித்து வைக்கவும். இது அவசர காலத்திற்கு உதவும். குளிப்பதற்கான வெந்நீர் பொதுவாக வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் எடுத்துக்கொள்ளவும். கம்பி ஹீட்டரை பயன்படுத்த வேண்டாம் என்று கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அறையை விட்டு வெளிவருகையில் விளக்கையும் மின் விசிறிகளையும் நிறுத்திவிட்டு வாருங்கள். அறையின் வெளியே மெயின் சுவிட்சை அணைத்துவிட்டு வெளியே செல்லுங்கள். நீங்கள் உங்களின் நகைகளை அறைகளில் விட்டு செல்ல வேண்டாம். அதற்கு மைய நிர்வாகம் பொறுப்பேற்காது. பிளாஸ்டிக் கழிவுகளையும்
பிற கழிவுகளையும் அதற்கென்று தனித்தனியே உள்ள குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பயிற்சி வகுப்பு முடிந்த பின்னர் நீங்கள் இங்கே வந்தபோது எவ்வாறு உங்கள் அறை இருந்ததோ அதை காட்டிலும் சிறப்பாக இருக்கும்படி தூய்மைப்படுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அறையினை சுத்தப்படுத்துகின்ற வேலையை செய்கின்ற போது தண்ணீரை வீணாக்க வேண்டாம். உணவுக்கூட நெறிமுறைகள். சாதகர்கள் அனைவருக்கும் சாதாரண சைவ உணவு வழங்கப்படுகிறது. அதனை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் உணவு நேரங்களில் தம்ம கூடத்தை விட்டு வெளியேறியதும் உணவு கூடத்திற்கு நேராக சென்று விடுங்கள். உணவு கூட கால அட்டவணையை முறையாக பின்பற்றுங்கள். நீங்கள் நேரம் தாழ்த்தி சென்றால் தம்ம சேவையாளர்களும் சமையல் கூட பணியாளர்களும் உணவு உட்கொள்வது தாமதமாகிவிடும். அது அனைவரது அடுத்த கட்ட பணிகளை தாமதமாக்கிவிடும். உணவை எத்தனை முறை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தயவு கூர்ந்து உணவை வீணாக்க வேண்டாம். பழங்கள் பழைய சாதகர்களுக்கு காலை வேளையிலும் புதிய சாதகர்களுக்கு மாலை வேளையிலும் வழங்கப்படுகின்றது. பழைய சாதகர்கள் எனப்படுவோர் குறைந்தபட்சம் ஒரு 10 நாள் பயிற்சி வகுப்பினை முடித்தவர்கள் ஆவார்கள். உணவை உட்கொண்ட பின்னர் உணவு கழிவுகளையும் பழங்களின் கழிவுகளையும் தனித்தனியே வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு பின்னர் நீங்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை சுத்தமாக கழுவி உங்களுக்கென்று உணவு கூடத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைத்திடுங்கள். தயவு கூர்ந்து தட்டு கழுவும் இடத்தில் எச்சில் துப்பவோ அல்லது வாய் கொப்பளிக்கவோ கூடாது என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடித்தண்ணீர் மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். மேலும் மற்ற உபயோகங்களுக்கான நீரை வெளியிலிருந்து விலைக்கு வாங்குவதால் தண்ணீரை வீணாக்காமல் கவனத்துடன் செயல்படுங்கள். தியான சாதகர்கள் சமையல் அறைக்குள் எக்காரணம் கொண்டும் நுழைவதை தவிர்க்கவும். மழைக்காலங்களில் குடைகளை உணவு கூடத்திற்கு வெளியே வைத்துவிட்டு செல்லவும். உணவினை உணவு கூடத்திற்கு வெளியே எடுத்து சென்று வெரண்டாவிலோ அல்லது மரங்களுக்கு கீழோ அமர்ந்து சாப்பிடுவதை தயவு கூர்ந்து தவிர்க்கவும். உணவு கூடத்திற்கு உள்ளே மட்டுமே சாப்பிட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொது விதிகள். கீழே விழுந்து கிடந்தாலும் பழங்களை எடுப்பதையும் மலர்களை பறிப்பதையும் தவிர்க்கவும். இரவு நேரத்தில் டார்ச் விளக்கோடு நடந்து செல்லுங்கள். தண்ணீர் அருந்தும் பொழுது டம்ளரை வாயில் வைத்து குடிக்காமல் அன்னார்ந்து குடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் நாப்கின்களை கழிவறையில் வீசாமல் அதை ஒரு செய்தித்தாளில் சுற்றி அதற்கென்று ஒதுக்கியுள்ள குப்பை தொட்டியில் போடவும். ஓய்வு நேரத்தில் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். எல்லையை யாரும் கடக்க முயற்சி செய்ய வேண்டாம். உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அது மற்றவரின் கவனத்தை சிதறடிக்கும். உங்களிடம் இருந்த புத்தகங்கள், குறிப்பேடு, அலைபேசி, மடிக்கணினி, கடவுச்சீட்டு, புகையிலை மற்றும் போதைப் பொருட்களை பாதுகாப்பு பெட்டியில் வைத்து விட்டீர்களா என்று மீண்டும் ஒருமுறை உறுதி செய்து கொள்ளுங்கள். இப்போதும் இவைகளை உங்களிடம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அவைகளை உடனே உங்களுக்கென்று ஒதுக்கியுள்ள பாதுகாப்பு பெட்டியில் வைத்துவிடுங்கள். பயிற்சியின் முடிவில் உங்களது பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற மிக முக்கிய பொருட்களை கொண்டு வராமல் மறந்துவிட்டிருந்தால் அவைகளை பெற நாளை காலை உணவுக்கூட நுழைவாயிலில் உங்களது பெயர், அறை எண், தேவைப்படுகின்ற பொருட்களை அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற சீட்டில் எழுதி அங்கேயே வைத்துவிடுங்கள். நிறைவுரை. இவைதான் பயிற்சி வகுப்பின் முக்கிய ஒழுக்க விதிமுறைகள் ஆகும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் அவைகளுக்கான பதிலை கொடுப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆனால் இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னால் நீங்கள் இந்த ஒழுக்க விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க முடியுமா என்பதை முடிவு செய்திட வேண்டும். இவைகளை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க முடியும் என்று உறுதியாக நம்பினால் மட்டுமே நீங்கள் இப்பயிற்சியில் சேர ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த தருணத்தில் இவ்விதிகளின் பால் ஏதாவது எதிர்ப்பு இருந்து அதன் காரணமாக இப்பயிற்சி வகுப்பை விட்டு விலகுவதற்கு நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள் என்றால்
அந்த முடிவை நாங்கள் மதிக்கிறோம். அதை விடுத்து நீங்கள் அனைத்து விதிகளையும் கடைபிடிப்பேன் என்று கூறிவிட்டு பயிற்சியின் போது அவ்வாறு கடைபிடிக்காமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு மட்டுமின்றி மற்றவர்களுக்கும் தீங்கை அது விளைவிக்கும். பயிற்சியின் இடையே உங்கள் மனதினை மாற்றிக்கொள்வது அதிக தீமையை உண்டாக்கிக் கொள்ளும். இவ்விதிகளை நீங்கள் கடுமையாக கடைபிடிக்கின்ற போதுதான் நீங்கள் இப்பயிற்சியினை சரியாக கற்றுக்கொள்ள முடியும். இப்பயிற்சியினால் எவ்வளவு சிறந்த நன்மைகளை அடைய முடியுமோ அவ்வளவு அதிகமான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள். ஒரு 10 நாட்களுக்கு வரையறுக்கப்பட்ட இடத்தில் பலரோடு சேர்ந்து இருக்கின்றபடியால் சில சிரமங்களை பொறுத்து கொள்ள வேண்டுமென்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அந்த சிரமங்களை குறைப்பதற்கான முயற்சியினை எங்களால் முடிந்தவரை எடுக்கிறோம். இங்கே நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற தியான பயிற்சி என்பது தன்னையே தான் நோக்குவதாகும். இப்பயிற்சியினை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நீங்கள் இங்கே தன்னந்தனியாக இருப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள். தன்னந்தனியாக இருந்து தீவிரமாக பணியாற்றுங்கள். மற்ற தியான சாதகர்களுக்கு எவ்வித இடைஞ்சலையும் நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள். அதே சமயத்தில் மற்றவர்களிடம் இருந்து வருகின்ற இடைஞ்சல்களை சகித்து கடந்து வர முயலுங்கள். அடுத்த அமர்வு. இந்த அறிமுக கூட்டத்திற்கு பின்னர் அனைவரும் 10 நிமிட ஓய்வினை எடுத்துக்கொண்டு பெரிய மணியோசை கேட்டதும் தியானக்கூட நுழைவாயிலுக்கு வந்து சேரவும். ஆண் சாதகர்கள் ஆண்களுக்கான நுழைவாயிலிலும் பெண் சாதகர்கள் பெண்களுக்கான நுழைவாயிலிலும் காத்திருக்கவும். உங்களுக்கான இருக்கை எண் அங்கு வழங்கப்பட்டதும் தியான கூடத்திற்குள் நீங்கள் அனுமதிக்கப்பட்டு தியானத்தை தொடங்குவீர்கள். மேலும் இந்த கூடத்தை விட்டு நீங்கள் வெளியேறியதும் பூரண மௌனம் தொடங்குகிறது. இந்த 10 நாளும் எந்த அளவிற்கு உங்கள் பூரண மௌனத்தை கடைபிடிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்கள் அனைவரின் தியான பயிற்சி வெற்றிகரமாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த விபாசனா தியானம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள மதிப்பு வாய்ந்த பயிற்சியாக அமையட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம். மகிழ்வோடு இருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரோக்கியமான மகிழ்ச்சி இளமையிலோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் விபாசனா மெடிடேஷன் சென்டர் பற்றி நான் நிறைய விஷயங்கள் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே மெடிடேஷன் ஹாலில் எப்படி வந்து மெடிடேஷன் பண்ணோம், எப்படி ரூமில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், எப்படி பேசாமல் இருந்தோம், மொபைல் இல்லாமல், புக்ஸ் படிக்காமல், எதுவுமே இல்லாமல், ஒரு டிவி, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு 10 days வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ணிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 days விபாசனா கோர்ஸ் வந்து அங்கேயே நான் வந்து ஸ்டே பண்ணி அந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஷார்ட் கோர்ஸ் ஒரு 3 days கிளாஸ் வந்துட்டு அட்டன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்தருடைய சில போதனைகள் அங்கே வந்து சொல்லப்படுது. அதில் நல்ல கருத்துக்கள் நமக்கு வந்து சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு மெடிடேஷன் டெக்னிக் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில மெடிடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெடிடேஷன் டெக்னிக்ஸை வந்துட்டு சொல்லி கொடுப்பாங்க. அதில் வந்து பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், அப்புறம் எக்ஸ்பர்ட் லெவல், அந்த மாதிரி வந்து ஒரு லெவல், ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் மெடிடேஷனில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. பட் இந்த விபாசனாவுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, இங்கே பேசிக், இன்டர்மீடியேட், எக்ஸ்பர்ட் அதெல்லாம் கிடையாது. வெறும் ஒரே ஒரு டெக்னிக் தான். அதுதான் யூனிவர்சல் டெக்னிக். அது வந்து படித்தவங்களுக்கும் அதே டெக்னிக் தான், படிக்காதவங்களுக்கும் அதே டெக்னிக் தான், புரிஞ்சவங்களுக்கும் அதே டெக்னிக் தான், புரியாதவங்களுக்கும் அதே டெக்னிக் தான், ஏற்கனவே மெடிடேஷனில் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே டெக்னிக் தான், புதுசாக போய் நியூ ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் அதே டெக்னிக் தான். ஸோ அதுதான் இந்த விபாசனா மெடிடேஷனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதில் வந்து பாகுபாடெல்லாம் கிடையாது, ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, பெண்களுக்கு இந்த மாதிரி, ஆண்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் இந்த ஒரே டெக்னிக்கு, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெடிடேஷனில் வந்து நல்லபடியான ஒரு ரிசல்ட் வரும். ஸோ நீங்கள் பெரிய பெரிய மெடிடேஷன் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த சாதாரண ஒரு விபாசனா மெடிடேஷன்லேயே உங்களால் வந்து அதை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விபாசனா மெடிடேஷன்.
மெடிடேஷன். ஸோ இந்த விபாசனா வந்து நிறைய பேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ளீஸ் நீங்களும் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து அட்டன் பண்ணுறது, எங்களுக்குமே அது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நாங்களும் அதை போய் அட்டன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பி. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல பிளேஸில் வந்து போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த தாட் வருது. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ இப்போ நான் பேசின அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு என்ன பெரிய இதெல்லாம் போய் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்வி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இல்லாமல் பாசிட்டிவாக நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணினாங்க பாசிட்டிவாக, இந்த மாதிரி நாங்களும் போயிட்டு அட்டன் பண்ணோம். ஸோ அல்டிமேட் ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அந்த துன்பமான இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்து எப்படி விடுபட்டு நம்ம வந்து மகிழ்ச்சியாக எப்போவுமே வச்சுக்கணும் அப்படின்ற தேடல் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு டெமோ வந்து காமிக்க போகிறேன். வெப்சைட்டில் போய் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள், அதையும் நம்ம வந்து என்னன்றதை பார்த்துடலாம். நான் டெமோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தம்மா விபாசனா வந்து சென்னையில் இருக்கிற வெப்சைட் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ மற்ற ஊருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணி அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கூகுளில் போயிட்டு DHAMMA Dhamma.org சென்னை. இப்போ நம்ம சென்னை தான் வந்து டெமோ பார்க்க போகிறோம், அதனால் இதை நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு என்ன வந்திருக்கு, அதோடைய அட்ரஸ் வந்திருக்கு, திருமுடிவாக்கம் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா, அட்ரஸ் வந்திருக்கு. அடுத்தது கீழே பாருங்கள் www.dhamma.org அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயாச்சு. ஸோ கீழே பாருங்கள் டீனேஜர் அண்டு சில்ட்ரன் கோர்சஸ்ன்னு இருக்குது. இது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஆக்சுவலி. டீனேஜர்ஸ்னால் 18க்கு கீழே உள்ளவங்களுடைய கிளாஸு. ஷார்ட் கோர்சஸ்ங்கிறது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, ஏற்கனவே 10 days அட்டன் பண்ணவங்களோடது. 2021 ஷார்ட் கோர்ஸோட ஸ்கெடியூலும் வந்து போட்டிருக்காங்க, இதுவும் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நியூவாக நம்ம வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 2020 வந்து பாருங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே கேன்சல்டு. அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயும் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கிளாஸ் நடந்திருக்கு. ஓகே, இப்போ அதோட நமக்கு வந்து 2021 10 day அண்ட் அதர் அடல்ட் கோர்சஸில் பாருங்கள் Jan 2nd Jan 13 வரைக்கும் டேட் போட்டிருக்கு. அதில் பாருங்கள் மேலுக்கு வந்து கோர்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு, விமனுக்கு மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அப்போது மேல் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜனவரி 20 31 நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விம்மனுடைய கோர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி சர்வ் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஓப்பனில் இருக்குது விம்மனுக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து விம்மன் ஃபஸ்ட்டு இதுவே வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். அப்ளை கொடுத்தாச்சு. இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து 10 day கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நியூவாக நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் இப்போ ஃபீமேல் கொடுத்தாச்சு. ஸோ கண்ட்ரி வந்து இந்தியா. இப்போது எஸ் ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரைவசி பாலிசி அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்னென்னா எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்னா என்ன, கோட் ஆஃப் டிசிப்ளின்னா என்ன, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விபாசனானா என்ன, மெடிடேஷனில் என்னென்னலாம் பண்ணணும், கோட் ஆஃப் டிசிப்ளின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ரீட் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு திங். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு கோர்ஸ் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 o'clock 9:30 வரைக்கும் உங்களுக்கு செஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அதோடைய டீட்டெயில்டான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு நம்ம. அடுத்தது ஓகே, அடுத்தது கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஐடி டைப் வந்து ஆதார் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே இருக்கும், அதனால் ஆதார் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஆதார் கார்டு நம்பர் வந்து இதில் எழுதணும். ஸோ நேஷ்னல் ஐடி நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் டைப் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த், ஏஜ் அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, கண்ட்ரி, அதுக்கப்புறம் ரீஜன் ஆஃப் பர்த் அதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன லாங்குவேஜில் கம்ஃபர்டபுளாக பேசுவீங்க வீட்டில், இல்லை பேச புரிஞ்ச லாங்குவேஜ். ஸோ அது வந்து ப்ரைமரி லாங்குவேஜ், உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அப்படின்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க.
வேறு என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் உங்களோட ப்ரொஃபிஷியன்சி லெவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிற லெவல் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும் அப்படின்னா பேசிக் இல்லை இன்டர்மீடியேட் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் கொடுத்துக்கோங்க. தமிழ் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா எக்ஸ்பர்ட் கொடுத்துக்கோங்க. தெரியாது அப்படின்னா பேசிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து டிஸ்கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய டிஸ்கோர்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்னா தமிழ் போடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் போடுங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக தெரியும் அப்படின்னா அதை போட்டுக்கோங்க. ஸோ இமெயிலு, ஃபோனு, எஜுகேஷன், ஆக்குபேஷன், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அது மாதிரி டெசிக்னேஷனு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபோட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. இதில் தான் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த மெயிலுக்கு உங்களுக்கு வந்துட்டு அட்ரஸில் நீங்கள் அனுப்புகிற மெயிலுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ தட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போது ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்த ஊராக இருந்தாலும் இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிளாரிட்டியான ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் தம்ம விபாசனா மதுரை, தம்ம விபாசனா திண்டுக்கல், திருச்சி அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். இப்போ 2 விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. ஒன்று ஆதார் கார்டோடைய நம்பர், ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ ஏதோ ஒரு லைசன்ஸோடைய நம்பர் வேணும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஆதார் கார்டோ இல்லை வந்து லைசன்ஸ் ஏதாவது ஒரு இதை வந்து நம்பர் நீங்கள் வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி உங்கள் ஃபோன்லேயோ இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய லேப்டாப்லேயோ எதுலேயோ ஒன்று வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரொசீஜராக நீங்கள் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ இல்லையே, என்ன லைசன்ஸ் வச்சுருந்தோமே அப்படின்னு தேடுற மாதிரி இல்லாமல் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்புறம் கடகட நீங்க வந்து பண்ணிடலாம். ஸோ 10 டேஸ் நீங்க போய் அட்டன் பண்ண போறீங்க இன்கேஸ் அப்படின்னா இந்த 10 டேஸ் வந்துட்டு என்னெல்லாம் நீங்க வந்து அங்கே எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த க்ளோத்ஸாக இருக்கட்டும், தேவையான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் அப்படின்னு ஒரு செஷன் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து போங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 10 டேஸ் அங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க, சேஃபாக போங்க. ஸோ ஐ திங்க் இப்போது டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ ஜனவரியிலேருந்து உங்களுக்கு வந்து எல்லா ஊர்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அந்த கொரோனா லாக்டவுன் அந்த இன்னும் வந்து அந்த பேண்டமிக்கோடைய இது வந்து ரெடியூஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சு. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இடையில வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 2-3 கிளாஸஸ் வந்து நடந்திருக்கு. பட் நியூ கம்மர்ஸுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர்லேருந்து 2021 உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா கிளாஸஸுமே வந்துட்டு நடக்கும். ஸோ அந்த ஸ்கெடியூல்லே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கும் வந்து விருப்பமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெமோ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தற்சார்பு வாழ்க்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விபாசனா மெடிடேஷனுக்கு எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து 5 வீடியோ போட்டிருக்கேன் நான். அந்த 5 வீடியோவிலேயே வந்து 391 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நடுவில் கொஞ்ச நாள் வந்து என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் வருந்துறேன். ஆனால் இனிமேல் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து தொடர்ந்து நான் வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா dhamma.org அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வெப்சைட் இருக்குது. அங்கே போயிட்டு கோர்சஸ் அப்படின்ற இதில் கீழே சர்ச் அப்படின்னு பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்குள்ளே நான் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன்றதை நம்ம சொல்லணும், சூஸ் பண்ணணும், தேர்வு பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 15, 2019 டிசம்பர் 15, 2020 நான் வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். எந்த நாட்டிலேருந்து வர்றேன் அப்படின்னா இந்தியாவிலேருந்து நான் வர்றேன். எந்த மொழியில் வந்து நான் அந்த பயிற்சி எனக்கு வேணும் அப்படின்னா நான் தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். இது போக இது வந்து புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்போ பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது, சின்ன பசங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் பெரிய பெரிய கம்பெனி வச்சுருப்பாங்க இல்லையா, சிஇஓ, அந்த மாதிரி மக்களுக்கும் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்துட்டா எங்கெங்கெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்ற விவரம் எனக்கு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து 15 டிசம்பர்
18ஆம் தேதி டு 29ஆம் தேதி ஒன்று நடக்க போகுது. எங்கே அப்படின்னா திருவண்ணாமலையில். 18 டு 29 சென்னையிலையும் நடக்குது. 22 டு ஜனவரி 2ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நாட்களில் நிறைய இடத்துல நடக்குது. ஆனால் வந்து டிசம்பர் 18லேருந்து 29 என்னால் போக முடியாது. ஏன்னா மென் அப்படின்றதும் கோர்ஸ் ஃபுல்லுன்னு சொல்லியிருக்காங்க, விமன் அப்படின்றதும் கோர்ஸ் ஃபுல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பண்ண முடியாது. இருந்தாலுமே ஏன் இந்த அப்ளை பட்டன் காட்டுது அப்படின்னா சர்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ சர்வர்ஸ்னால் வந்து சேவை பண்ணுறதுக்காக போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து 10 நாள் பயிற்சி முகாம் முடிச்சிருக்காங்களோ அவங்க வந்து அவங்களோட நேரத்தை வந்து அங்கே போய் செலவு பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேவை பண்ணுறதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அலவுடு, ஆனால் வந்து கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நாட் அலவுடு அப்படின்ற மாதிரி நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரி பார்க்கலாம், இதில் தான்ப்பா ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கெல்லாம் ஓப்பன் அப்படின்னு போட்டிருக்காங்களோ அங்கே வந்து நம்ம தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ்ட் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம்னா மென்னும் ஃபுல்லாகிருச்சு, விமனும் ஃபுல்லாகிருச்சு, அதுக்கப்புறம் சர்வர்ஸும் வந்து போதுமான அளவு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, இது போக வந்து பார்த்திங்கன்னா இதிலையே இந்த கோர்சஸ்ஸு வெப்சைட் அப்படின்லாம் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டை சப்போஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தம்மா அருணாச்சல், அதாவது நம்ம திருவண்ணாமலையில் சென்டருக்குரிய ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ரீச்சில் பார்த்திங்கன்னா எந்த பஸ் எல்லாம், ரமணாசிரமம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு திருவண்ணாமலையில். ஸோ ரமணாசிரமத்துலேருந்து தம்மா அருணாச்சலா வந்து குறிப்பிட்ட போக்குவரத்து வசதி இருக்குது போல். ஸோ அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் ரூட்னா எங்கேருந்து வரணும், இந்த மாதிரி விவரங்கள்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் அவங்களில் இருக்கும். அதோடு இல்லாமல் டொனேட் பண்ணணுன்னா வந்து டொனேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விவரங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற ப்ரொசீஜருக்கு போவோம். ஸோ அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, சாரி. ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 10 நாள் பயிற்சி மூலம் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா இல்லை. ஸோ ஆமான்னா வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிவிப்பாங்க. நீங்கள் புது ஸ்டூடெண்ட்னா நோ அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, என்ன ஜெண்டர் அப்படின்றத சூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த நாட்டிலேருந்து நீங்கள் வர்றீங்க அப்படின்றத சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு பிறப்பாடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா விபாசனானா என்ன இல்லை அப்படின்றத தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இங்கே கடைசியில் வந்து டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு நைட்டு 9:30 வரைக்கும் வந்து என்னெல்லாம் பண்ணணும், 10 நாளும் வந்து இதே மாதிரி தான் அந்த டே இருக்க போகுது. ஸோ வந்து அதுக்கான ஹைலைட் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய முந்தின வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூலில் தான் நான் படித்து காட்டிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ இதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர், அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா பேர், அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ரூஃப் அட்ரஸ் லைக் ஐடி ப்ரூஃப் நம்ம காட்டணும். அதுக்கப்புறம் அந்த ஐடியோட நம்பரு, வயசு, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு. ஸோ சாதாரண என்னென்னலாம் விவரம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் என்ன டெசிக்னேஷனில் இருக்கீங்க, உங்கள் பிக்சரு எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ வந்து இந்த பேஜில் லேண்ட் ஆவீங்க. இந்த பேஜில் பார்த்தீங்க எப்படி வந்து இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் நான் தெரிவிக்க விரும்பலை. ஸோ அதனால தான் வந்து இந்த பேஜை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இந்த பேஜுக்கு டேரெக்டாக போயிட்டேன். ஸோ இந்த பேஜில் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வந்து லேண்ட் ஆகி உங்களுக்கு லேண்ட் ஆவீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண பேசிக் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, இதை பேஸ் பண்ணி வந்து ஒரு சில மக்களை கூப்பிடுவாங்க, ஒரு சில மக்களை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு முடிவு எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரியல. ஆனால் வந்து இதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்கள் சீட்டை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
எனிதிங் டு விஷ் ஓகே எல்லாத்தையும் விவரம் சொல்லிவிட்டு ஆனால் இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தரையிலே உட்கார முடியாது அப்படின்ற, நான் அட்டன் பண்ணுறப்போ ஒரு 2 பேர் வந்து கண்டினியூஸாக தரையிலே உட்கார முடியாது அப்படின்றனால எனக்கு சேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஹோல் கோர்ஸையும் வந்து சேரில் தான் உட்காந்து அட்டன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இது எனக்கு எக்ஸ்பிளிசிட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா கேட்டிங்கன்னா அவங்க வந்து கூடுதல் மேனிக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. முன்னாடியே சொல்லிடுறது நல்லது இல்லையா? ஓகே, அது சொல்லிவிட்டு உங்கள் பேர், அதுக்கப்புறம் டேட்டு, ஐ அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வரும். ஸோ தம்மார் நாச்சால தான் இந்த திருவண்ணாமலையில் தான் நான் அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு என்ன இதுக்கப்புறம் நடந்ததுன்னா ஒரு இமெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு தனியாக இமெயில் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அதாவது ஏன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து நிறைய பேர் வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. கன்ஃபார்ம் அதுலேயே வந்து ஃபோன் நம்பர் விவரமெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் கால் பண்ணாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வாலண்டியர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு எதுனாலும் பண்ணுங்கள். ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ விவரமாக சொல்ல முடியுமோ நான் விவரமாக சொல்லியிருக்கேன். நான் இதை தாண்டி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் கூடிய விரைவில் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இது சார்ந்த ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. இது போக எந்த வீடியோ யாருக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.